ஓகே, அதாவது IT4506 என்ற மொடியூல் கோடுடைய கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் என்ற பாடம் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? இது வந்துட்டு உங்களோட பிஐடி ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய செமிஸ்டர் 4 இருக்கக்கூடிய ஒரு மொடியூல். நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்த சப்ஜெக்ட்ஸில் இந்த நெட்வொர்க்குன்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருந்திருக்காது. சரியா? இப்படி ஒரு பாடம் வந்திருக்காது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் மொடியூல் ஃபர்ஸ்ட் செமிஸ்டர்லேயும் தான், செகண்ட் செமிஸ்டர்லேயும் தான், தேர்ட்லேயும் தான் நெட்வொர்க்கிங் என்ற பாடமும் உங்களுக்கு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். சரியா? நார்மலாக நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. பேசிக், அதெல்லாம் பேசிக். சரியா? இந்த மாதிரியான பேசிக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இப்போதான் நீங்கள் ஒரு ஐடியில் ஒரு உண்மையான ஒரு சப்ஜெக்டுக்குள்ள நுழைய போகிறோம். இப்போ இந்த செமிஸ்டரில் தான் உங்களுக்கு மெயினான பாடங்கள் இருக்கு. சரியா? இந்த செமிஸ்டரில் இருக்கக்கூடிய பாடங்களை மிஸ் பண்ண வேணும். சரியா? அதாவது உங்களோட என்னது அந்த உங்களோட ஒர்க்கிங் ஃபீல்டுக்கு போனாலும் தான் அந்த என்னென்ன சப்ஜெக்ட்கள் தேவையோ அந்தந்த சப்ஜெக்ட் தான் இந்த செமிஸ்டர்ல இருக்கு. சரியா? அண்ட் அதே போல நான் உங்களுக்கு இந்த பாடத்தை ஸ்டார்ட் பண்ண ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லணும். நான் போன செமிஸ்டர்ல நிறைய பேர்கிட்ட கண்ட ஒரு விஷயம்தான், அதாவது எக்ஸாம் டைம் கிட்டவாய் நிறைய பேர் பயந்தாங்க. ஏன்னு சொல்லிச்சேன்னா நீங்க இதுவரைக்கும் செமிஸ்டர் 1 செமிஸ்டர் 2, சரியா? செமிஸ்டர் 1 செமிஸ்டர் 2ல எல்லாம் உங்களுக்கு எப்படி நார்மலா எம்சிக்யூ தான் வரும். நார்மலா எம்சிக்யூ தான் வரும். ஒரு 40 கொஸ்டின்ஸ் அல்ல 20 கொஸ்டின்ஸ் இப்படி வரும். இதுக்கு இது பண்ணிட்டு வருவீங்க நீங்க. இப்போ நீங்க படிக்காம போனாலும் ஒரு சான்ஸ்ல லக்ல ஹாரி வரும் அது. சரியா? அப்படி சரி வரும். சில பேர் அந்த என்னது லக்ல ஹாரி எடுத்துடலாம் வேண்டிய இதுல மைண்ட் செட்ல போவாங்க படிக்காம போனாலும். இப்படித்தான் போவாங்க செமிஸ்டர் 1 and 2ல. ஆனா இந்த செமிஸ்டர் 3க்கு வந்த பிறகு நிறைய பேர் பயந்தாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் என்று சொல்லி ஒரு பாட்டு வந்து உங்களுக்கு. ஸ்ட்ரக்சர்னு சொல்லி ஒரு பாட்டு வந்து இதனால நிறைய பேர் பயந்தாங்க. என்கிட்ட நிறைய பேர் மெசேஜ் போட்டு கேட்டாங்க, இந்த செமிஸ்டர் நான் ஸ்கிப் பண்ணிட்டு போற விஷயவா, எனக்கு பயமா இருக்கு, அப்படி இப்படி என்று நிறைய பேர் சொன்னாங்க. காரணம் எப்படி சொல்லிச்சேன்னா, உங்களோட பிஐடி செமிஸ்டர் பொறுத்தவரையில, பிஐடி எக்ஸாமை பொறுத்தவரையில, பிஐடி எக்ஸாம் வந்துட்டு அவன் எப்படி வைப்பான்டா சாட்டர்டே அண்ட் சண்டே தான் வைப்பான். இந்த 2 நாளும் வைப்பான். இந்த 2 நாளைக்குள்ளே அவன் 5 மொடியூல் கவர் பண்ணுவான். அப்ப நீங்க இந்த 2 நாளுக்குரிய 5 மொடியூலை நீங்க படிச்சுட்டு போகணும். வளமே இல்லை, பொதுவா எல்லா யூனிவர்சிட்டில வேற எல்லா யூனிவர்சிட்டிலையும் தான் இந்த என்னது இந்த எக்ஸாம்ஸ் நடக்கிறேன்டா, ஒரு நாளுக்கு ஒரு எக்ஸாம் நடந்தா ஒரு நாள் பிரேக் விட்டு ஒரு நாள் எக்ஸாம், இந்த மாதிரி தான் பொதுவா நடக்கும். பொதுவா வேற டிகிரி ப்ரோக்ராம் எல்லாம். ஆனா உங்களோட பிஐடியை பொறுத்தவரையில, சரியா? பிஐடியை பொறுத்தவரை அவன் ஏன் இப்படி வைக்கிறான்னு சொல்லிச்சுன்னா, பிஐடியில சரியான மாதிரி போட்டிஹூட் இந்த ஜாயின் ஆகிற ஆக்கள் கூட ஒரு செமிஸ்டருக்கு நான் 8000 9,000 இந்த மாதிரி கவுண்ட் வந்து வரும். இப்போ அவன் எல்லாரையுமே பாஸ் பண்ணணும் வேண்டிய லெவல்ல வைக்க மாட்டான். சரியா? எப்படி சரி கொஞ்சம் அவன் இது பண்ணிட்டு போற அளவுக்கு தான் இது பண்ணுவான். அப்ப அந்த காரணத்தால தான், போட்டித்தன்மை ஹூடுன்ற காரணத்தால தான் இந்த 2 நாள்ல இவன் 5 எக்ஸாமே எப்படி சரி மேனேஜ் பண்ண பாக்குறான். சரியா? 5 எக்ஸாம் மேனேஜ் பண்ண பாக்குறான். அப்ப நிறைய பேர் இப்ப பொதுவா எப்படி நீங்கள் இந்த செமிஸ்டர் எல்லாம் படிச்சுட்டு போன எக்ஸாமு ஒரு 1 வீக் முன்னாடி அல்லது எக்ஸாம் 5 days முன்னாடி இப்படித்தான் எல்லாம் படிச்சுட்டு போனான். ஆனா இந்த செமிஸ்டரை பொறுத்தவரை உங்களுக்கு அப்படி படிக்க இயலாம போகணும். நிறைய பேர் கண்டிருப்பாங்க அந்த இதை. எம்சிக்கும் படிச்சு ஸ்ட்ரக்சரும் எழுதணும். எம்சிக்குள்ள லக்ல எடுத்து மட்டும் போதும். அங்கே 1 2 மாதிரி போனதுன்னு சொல்லி சொன்னா இங்களை ஸ்ட்ரக்சர் எழுதாம அங்கே இது எழுதி அந்த எம்சிக்கு மட்டும் செஞ்சும் பாஸ் ஆக கஷ்டம். இங்கெல்லாம் என்ன அளவு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அதோட ஹாஃப் எஃபர்ட் சரி அங்கே கொடுக்கணும். நீங்க ஹாஃப் எஃபர்ட் சரி அந்த சைடில் கொடுக்கணும். அப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இந்த என்னது நான் ஸ்கிப் பண்றேன், எக்ஸாம் ஸ்கிப் பண்ணிட்டு எழுதுறேன், அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நான் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து நீங்க எப்படி சரி செய்ய பாருங்கன்னு சொல்லித்தான் சொன்னேன். ஏன்னு சொல்லிச்சேன்னா இப்பய காலத்தை பொறுத்தவரையில
நீங்க இன்னும் 5 இயர்ஸுக்குள்ள, சரியா, உங்களோட மினிமம் நான் சொல்றேன், சரியா, மினிமம் 5 இயர்ஸுக்குள்ள ஐடி ஃபீல்டை பொறுத்தவரையில, சரியா, ஐடி ஃபீல்டை பொறுத்தவரையில 5 இயர்ஸுக்குள்ள நீங்க ஒரு டிகிரி ஒன்று முடிச்சு ஒரு இண்டஸ்ட்ரி லெவலுக்கு போக இல்லைன்னு சொல்லிச்சேன்னா, அந்த 5 இயர்ஸை தாண்டின்னு சொல்லிச்சேன்னா உங்களுக்கு கஷ்டம். ஒரு இண்டஸ்ட்ரி லெவலுக்கு உங்களுக்கு போறதுக்கு சரியான கஷ்டமாகும். மெயின் இப்போ நிறைய விஷயத்தை இந்த ஏஐ இந்த ரீப்ளேஸ் பண்ணிட்டு வருது. நீங்க டெய்லி காணுவீங்க, இன்ஸ்டாலேயும் தான், இந்த ஃபேஸ்புக்லேயும் தான், அந்த யூடியூப்லேயும் தான் நிறைய வீடியோஸ் காணுவீங்க. அந்த இந்த ஏ வந்திருக்கு, அந்த ஏ வந்திருக்கு, இது பண்ணதுக்கு இந்த ஏ இருக்கு, அது பண்ணதுக்கு அந்த ஏ இருக்கு, எல்லாத்துக்கும் நிறைய நிறைய ஏ இருக்கு. இப்படியே வர 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 கம்பெனியில் இருக்கிறவர் என்ன பார்ப்பான், இப்ப 10 பேர் செய்யக்கூடிய ஒரு வேலையை 10 பேர் செய்யக்கூடிய ஒரு வேலையை ஜஸ்ட் ஒரு ஏஐ செய்தண்டா அதுக்கு ஒருத்தனை நியமிப்பார். ஒரே ஒரு ஆள் நியமிப்பா, நீ இந்த ஏஐ போட்டு இதை செய். அப்போ 10 பேர்ல ஒரு ஆள் மட்டும் வச்சு மிச்சம் 9 பேரையும் அவன் என்ன வெளியே போடுவார், கம்பெனிலேருந்து வெளியே போடுவார். இப்போ இதான் நடக்க போகுது. சரி, இதான் நடக்க போகுது. நீங்க இன்னும் ஒரு 5 அல்லது ஒரு 7, 7ம் மிச்சம் கூட, சரியா, இந்த இயருக்குள்ள நீங்க ஒரு கிராஜுவேட் லெவலு வந்து, சரியா, கிராஜுவேட் லெவலு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி லெவலு போக இல்லைன்னு சொல்லிச்சேன்னா, இந்த இயரை நீங்க தாண்டினீங்கன்னு சொல்லிச்சேன்னா, வருகின்ற இயர்ல நான் சொல்றேன், சரியா, இந்த இயரை நீங்க தாண்டினீங்கன்னு சொல்லிச்சேன்னா அதுக்காக உங்களுக்கு நீங்க படிக்கக்கூடிய இந்த ஐடி டிகிரியை வச்சு உங்களால் ஒன்றும் செய்ய இயலா போகும். கம்பெனி போனான்னு சொல்லிச்சேன்னா அவன் சொல்லுவான், இந்த டிகிரியை வச்சு ஒன்றும் செய்யலாம், நீ வேற ஏஐ டிகிரி ஒன்று செஞ்சுட்டு வா, ஏஐ சம்பந்தமான டிகிரி ஒன்று செஞ்சுட்டு வா, அப்படி இப்படி சொல்லுவேன். இப்போ ஏஐ தாண்டி நிறைய விஷயங்கள் வந்துட்டு, ஏஐ தாண்டி நிறைய நிறைய விஷயங்கள் வந்துட்டு, இப்போ நான் அதெல்லாம் சொல்லல இந்த இடத்துல. அப்போ நான் சொல்றேன்னா இதான், இப்போ நீங்க இந்த 3rd செமிஸ்டரை ஸ்கிப் பண்ணிட்டு 4th செமிஸ்டரை செய்தீங்க, அப்படி செஞ்சீங்கன்னா என்னது, அடுத்த இயர் நீங்க சும்மிக்கு ஏ ஒரு இயரை கம்ப்ளீட் பண்ணாதான் இன்னொரு இயருக்கு போகலாம். உங்களோட பிஐடி எக்ஸாம் பொறுத்தவரையில ஒரு இயரை நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா தான் உங்களுக்கு அடுத்த இயருக்கு போகலாம். அப்படி இல்லாம உங்களுக்கு அடுத்த இயருக்கு போக இயலாம். அப்ப நீங்க ஒவ்வொரு இயரையும் நீங்க அப்படி ஸ்கிப் பண்ணி இருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த 5 இயரும் தாண்டிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க பட்ட அத்தனை கஷ்டம் வேலிலா போயிடும். சரியா, நீங்க பட்ட அத்தனை கஷ்டமும் வேலிலா போயிடும். அப்ப நீங்க இப்ப எதுக்கு படிக்கிறீங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி ஒரு எக்ஸ்டர்னல் டிகிரி ஒன்றே கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, நீங்க ஒரு இண்டஸ்ட்ரி லெவல்ல நல்ல ஜாப் ஒன்றுக்கு போறது. இண்டஸ்ட்ரி லெவல்ல நல்ல ஒரு ஜாப் ஒன்றுக்கு போறதுக்கு தான் நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்க. அப்ப அது காரணத்தால நீங்க அந்தந்த டைமுக்கு இதுவரை படிங்க, சரியா. ஒரு கிழமைக்கு நான் சொல்றேன், அதான் போன முறை நான் நிறைய பேர்ட்ட சொன்னேன், ஒரு கிழமைக்கு குறைஞ்சது ஒரு 3 ரெக்கார்டிங் சரி கம்ப்ளீட் பண்ணுங்க. 3 பாடத்துல 3 ரெக்கார்டிங் சரி ஒரு கிழமை கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணி அல்லது 3 ஏழவா 2, மேக்சிமம் 2 சரி கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு போவோம். டைம் கிட்ட எல்லாம் படிப்போம், டைம் கிட்ட ரெக்கார்டிங் பார்ப்போம், டைம் கிட்ட அந்த இது பண்ணுவோம்னு சொன்னா ஒன்றும் நடக்காது. 5 பாடத்தை நீங்க 2 நாளில் கவர் பண்ணணும். 2 நாள் எக்ஸாம்ல கவர் பண்ணணும் 5 பாடத்தும். அது இந்த கஷ்டமான விஷயம் அது, சரியா. அதனால இப்போ உங்களுக்கு பெருசா டைமும் இல்லை, சரியா. அவன் வந்துட்டு எக்ஸாம் உங்களோட தேர்ட் செமிஸ்டர் எக்ஸாம் முடியத்தான் அவன் அடுத்த டைம் டேபிள் இஷ்யூ பண்ண அடுத்த டைம் டேபிள் வந்துட்டு ஜூலைல ஐ திங்க் 6 or 7 இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் இல்லைங்க. எஸ், செமிஸ்டர் 4 ஜூலை 11 and 12. ஜூலை 11 and 12 தான் டைம் கொடுத்துருக்கேன். 11 and 12 அப்போ உங்களுக்கு பெருசாக டைம் இல்லை. அவங்கள ஏப்ரல் மே ஜூன் ஏப்ரல் மே ஜூன் அவங்களுக்கு ஜூலைல டைம் இல்லை. செகண்ட் வீக்லேயே அவங்களோட எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 3 மாதம் தான் உங்களுக்கு டைம் இருக்கு, சரியா. வளமே அவன் 4 மந்த் தான் டைம் பீரியட் கொடுக்குறான். ஆனால் இந்த முறை அப்படி செஞ்சானு சரி தெரியா, உங்களோட தேர்ட் செமிஸ்டர் நல்லா பின்னுக்கு தள்ளிட்டு இந்த செமிஸ்டரை டைமுக்கே வச்சுட்டேன். அது பின்னுக்கு தள்ளல, டைமுக்கே அவன் வச்சுட்டான். என்ன அப்படி செஞ்சான் அவன் பின்னுக்கு ஆக்குவான், அதை பற்றி எனக்கும் தெரியா. யூசிஎஸ்சியில் அதை பற்றி அப்டேட் ஒன்று இல்லை இது வரைக்கும். ஆனால் உங்களுக்கு இப்போக்கு ஒரு 3 மந்த்ஸ் தான் டைம் இருக்கு. அப்போ அதனால அந்தந்த சப்ஜெக்ட் அந்தந்த டைமுக்கு படிங்க, சரியா. அந்தந்த சப்ஜெக்ட் அந்தந்த டைமுக்கு படிங்க. அதே போல் இன்னொரு விஷயம் நான் அவ்வளோ சொல்லணும். நீங்கள் ஒவ்வொரு பாடம் படிப்பீங்க தானே. இப்போ பொதுவாக லாஸ்டா நடந்த என்னது
ஓகே, இந்த பாவம் அதாவது உங்களுக்கு லாஸ்ட் நடந்த பாடம் என்னது? என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன். ஏன்னா என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனோட பாடமும் நடந்து. இந்த பாடம் வந்துட்டு பொதுவா ஜாவாவை மெயின் பண்ணி தான் இந்த பாடம் போகும். ஜாவாவை பேஸ் பண்ணி தான் இந்த பாடம் போகும். சரியா, ஜாவா பேஸ் பண்ணி தான் இந்த பாடம் தொடர்ந்து போகும். அதே போல நீங்க இந்த பாடத்தை படிச்சுட்டு போகும்போது உங்களோட ஜாவாக்கு இந்த ஜாவோட பேசிக்கெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. ஏ நீங்க ஃபர்ஸ்ட் செமிஸ்டர்ல ஜாவோட பேசிக்கெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டீங்க. டபிள்யூபி கான்செப்ட்ண்டா என்ன, அதுண்டா என்ன, இதுண்டா என்ன எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டீங்க. ப்ரோக்ராமிங்ட கிட்டத்தட்ட ஒரு 60% நீங்க அந்த இடத்துல படிச்சுட்டு வந்துட்டீங்க. சரியா? அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஜாவோட பேசிக்கெல்லாம் சொல்லித்தர மாட்டான். ஜாவோட ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு போவான். அந்த இடத்துல நீங்க பேசிக்ல படிச்ச ஒரு சில விஷயங்களும் அவங்க சொல்லிட்டு போவான். அப்படி போகும்போது உங்களுக்கு அந்த விஷயம் ஞாபகம் இல்லை, அந்த விஷயம் சுத்தமா உங்களுக்கு ஞாபகம் இல்லை, என்னன்னு தெரியா அப்படின்னு சொல்லிச்சேன்னா அவங்க அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. ஏன் ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க? அவங்க நினைப்பாங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் செமிஸ்டர்ல தெரியுமெண்டு இதுல ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. லெக்சரர் அந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. இப்போ உங்களுக்கு உண்மைக்கு அந்த அந்த விஷயம் தெரியான்னு சொல்லிச்சேன்னா மெசேஜ்ல ஹரி மைக் ஆன் பண்ணிச்சாரு சொல்லுங்க, எனக்கு இந்த விஷயம் தெரியாது. அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னு சொல்லிச்சேன்னா அவங்க ஒரு நாளும் அந்த இது நீங்க ஃபர்ஸ்ட் செமிஸ்டர்ல படிச்சது தானே நான் சொல்லி தரலன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. அவங்க நீ ஓகேன்னு சொல்லி இந்த இடத்துல இந்த ஸ்டாப் பண்ணிட்டு அந்த விஷயத்த சொல்லி தந்துட்டு போவாங்க. சரியா? அப்ப நீங்க ஒரு அந்த ஆன்லைன் லெக்சர் ஒன்றுக்கு நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லிச்சேன்னா ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிட்டே போங்க. சரியா? அந்த இடத்துல ஒரு விஷயத்த நீங்க கிளியர் பண்ணிட்டே போங்க. கிளியர் பண்ணாம அப்படி அப்படியே போய் அதுக்கப்புறம் எக்ஸாம் கிட்ட வாயிற கோடிங் எல்லாம் பார்க்கும்போது ஒன்றும் தெரியா. இந்த விஷயம் என்ன, இந்த விஷயம் என்ன ஒன்றும் தெரியா. திரும்ப ChatGPT போட்டு தேடுற, ஜெமினி போட்டு தேடுற, எல்லாம் போட்டு தேடுற, போட்டு தேடினாலும் ஒழுங்கான ரிப்ளை ஒன்று ஒழுங்கு வருது இல்லை. உங்களுக்கு தேவையான ரிப்ளை ஒன்று ஒழுங்கா வருது இல்லை. அல்லது சம்டைம் அந்த ChatGPT ஜெமினிகள் போட்டு தேடச்சல்ல எங்களோட மொடியூல் இல்லாத வேற விஷயங்களையும் தரும். அது மொடியூல் இல்லாத வேற தேவையில்லாத விஷயங்களையும் தரும். இதுதான் சொல்லி நீங்க நம்பிட்டு போய் எக்ஸாம் எழுதுவீங்க பார்த்தா அது இல்லை. பார்த்தா இப்ப அந்த காரணத்தால அந்தந்த இடத்துல அந்தந்த விஷயத்த நீங்க கிளியர் பண்ணிட்டு போங்க. அதே போல இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இந்த பாடத்தை பொறுத்த வரையில நீங்க ChatGPT போட்டு தேடுறதோ அல்லது இந்த பாடத்துல நீங்க ஃபுல்லா எங்கட ஸ்லைடோ அல்லது எங்கட ரெக்கார்டிங்கோ பாருங்க. சரியா? இது ரெண்டே மெயினா பாருங்க. அல்லது சம்டைம் நீங்க எப்படியுமே ChatGPT அதுவரை போட்டு தேடுவீங்க தானே, என்ன ஒரு விஷயம் ஒன்று தேடுவீங்க. அப்படி தேடும் போது இந்த நெட்வொர்க் சைடம் வந்துட்டு சரியா தேடுங்க. அதாவது நான் சொல்ல வரேன், நான் ஒரு நாள் மெய்யே யூஸ் பண்ணுவான்னு சொல்றேன்ல, யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணுங்க. இந்த நெட்வொர்க் வந்துட்டு இங்க கம்ப்யூட்டர் நெட்வொர்க் வந்துட்டு இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இது வந்துட்டு ஸ்ரீலங்காட நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி தான் நடக்குது. ஸ்ரீலங்காட நெட்வொர்க் அல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய நெட்வொர்க். அவங்களோட ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்கும். எல்லாமே டிஃப்ரெண்ட் அல்ல, சின்ன டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்கும். அவங்களோட சப்நெட் மாஸ்கா இருக்கலாம், அந்த இந்த ஒரு சில போர்ட் நம்பர்ஸ் வரும், அதில் டிஃப்ரெண்ட் இருக்கும். அல்லது அமெரிக்காவோட இது நெட்வொர்க் எடுத்து அதில் சின்ன டிஃப்ரெண்ட் வரும். அப்போ அந்தந்த கண்ட்ரியோட டேட்டா பேஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ரிப்ளை தருவேன். அதில் நீங்கள் யூடியூப்ல ஒரு வீடியோ நெட்வொர்க் சம்மந்தமாக ஒரு வீடியோ பார்க்குறீங்க. சரியா? நெட்வொர்க் சம்மந்தமாக ஒரு வீடியோ வந்து நீங்கள் யூடியூப்ல பார்க்குறீங்க. அப்படி யூடியூப்ல நீங்கள் பார்க்கும்போது சும்மா எல்லாமே தமிழ் எக்ஸ்பிளனேஷன் சொல்லி ஒரு பாடம் உண்டு, இதை அடிச்சு பார்க்குறீங்க. அப்படி பார்த்துட்டு போகும்போது என்ன எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொன்னா பொதுவாகவே தமிழ் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் யார் இந்தியன்ஸ் அவங்க தான் செய்வாங்க. சரியா? இந்தியன்லைக்கு அவங்க தான் செய்வாங்க. அவங்களோட நெட்வொர்க்குக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சொல்லிட்டு போவாங்க. அவங்களோட நெட்வொர்க் ஏற்ற மாதிரி தான் சொல்லிட்டு போவாங்க. அது எங்களோட நெட்வொர்க்குக்கு சரி வராது. சரியா? எங்களோட நெட்வொர்க்கு பொருந்தாது. அந்த காரணத்தால நீங்க வேற சோசியல் மீடியாவில் அல்லது ஏஐ யூஸ் பண்ணி இந்த நெட்வொர்க் பாடத்தை தேடுறீங்கன்னா சரியா தேடு. சரியா? அதான் நான் சொல்றேன். ஓகே ஓகே, நாங்கள் எங்களோட பாடத்துக்கு வரோம். சரியா? என் பேரு சாஜித். ஓகே, ஓகே, என் டீட்டெயில்ஸ் அவ்வளோ போதும். ஓகே, நாங்கள் இப்போ நெட்வொர்க் பாடத்தை பார்ப்போம். வாட் இஸ் அ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்? கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அதாவது நெட்வொர்க்ன்றா உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட மொழி நடையில அல்லது உங்களுக்கு நீங்கள் விளங்கின அந்த
விலங்கெடுத்த அடிப்படையில் நெட்வொர்க்ண்டா என்ன? சும்மா நார்மலா சொல்லுவோம், நெட்வொர்க்ண்டா என்ன? எனி வாலண்டியர்ஸ்? சும்மா ஒரு ஐடியா. சரியா? மைக் ஆன் பண்ணி பேசலாம் அல்லது சேட்ல எல்லாம். நெட்வொர்க்ண்டா சும்மா உங்களோட ஐடியா என்ன? நீங்க என்னன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நெட்வொர்க்ண்டா என்ன என்று நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒன் ஆன்சர், ஒரு ஆன்சர்ல நான் கேட்கிறேன். இப்போ ஃபுல் டெஃபினிஷன் எல்லாம் கேட்கல நான். ஓகே, நானே சொல்றேன். என்னடா உங்களுக்கு இந்த நெட்வொர்க் பாடம் இதுவரைக்கும் இருக்கல்ல? சரியா, நெட்வொர்க் பாடம் இதுவரைக்கும் இருக்கல. இப்ப இந்த நெட்வொர்க் பாடம் வருது உங்களுக்கு. சரியா? கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சொல்லிச்சேன்னா, கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சொல்லிச்சேன்னா a set of computer sharing resources located on or provided by network nodes. அதாவது மல்டிபிள் டிவைசஸ். சரியா, மல்டிபிள் டிவைசஸ் சொல்ல என்ன டிவைஸ்? அது லேப்பா இருக்கலாம், கம்ப்யூட்டரா இருக்கலாம், போன்ஸா இருக்கலாம், டேப்ஸா இருக்கலாம், வேண்டியண்டா இருக்கலாம். சரியா, மல்டிபிள் டிவைசஸ் கனெக்ட் ஆகி அது டேட்டாவை ஷேர் பண்ணும் சொல்லி சொன்னா, மல்டிபிள் டிவைசஸ் கனெக்ட் ஆக டேட்டாவை ஷேர் பண்ணும் சொல்லி சொன்னா அதுதான் நெட்வொர்க். அதுதான் நெட்வொர்க். இது ஒரு சிம்பிள் டெஃபினிஷன். சரியா? இப்போ நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க. சரியா, நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க. நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் சென்ட் பண்றீங்க. இப்போ நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க. நீங்க ஏன்னு சொல்லி எடுக்கும், ஏன்னு ஒரு ஆள் வாட்ஸ்அப் யூஸ் பண்றாரு. அவரு மெசேஜ் சென்ட் பண்றாரு அவரோட ஃப்ரெண்ட் பி என்றவருக்கு மெசேஜ் சென்ட் பண்றாரு. அது சரியா பி என்றவருக்கே போய் சேருதான். அந்த மெசேஜ் சரியா பி என்றவருக்கே போய் சேருது. கொஞ்சம் நில்லுங்க. சாரி, இந்த அதாவது நான் பேசுற கேக்குது இல்லை அப்படின்னு சொன்னா சொல்லுங்க. சரியா பி எண்டு வரைக்கே போகுது. இப்போ உங்களோட வாட்ஸ்அப் எடுத்துக்கொண்டாலும் சி, டி, இ என்று நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நீங்க பிக்கு மெசேஜ் பண்ணா சரியா பி எண்டு வரைக்கே போகுது, ஸ்ட்ரைட்டா அவருக்கே போகுது. சரியா, அதாவது உங்களோட ஃபோன் அது இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகி அது சர்வரோட, என்ன சர்வர்? வாட்ஸ்அப் சர்வரோட கனெக்ட் ஆகி சரியா உங்களோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் போகுது. ஃபோன்ல இருந்து இன்டர்நெட் கனெக்ட் ஆகி சர்வரை கனெக்ட் ஆகி உங்களோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் போகுது. விளங்குதானே? சரியா, ஸ்ட்ரைட்டா போகுது. இப்படி மல்டிபிள் டிவைசஸ் கனெக்ட் ஆகிறதுக்கு தான் நான் சொல்றேன் இந்த நெட்வொர்க் சொல்லிச்சது. சரியா, ஆனா நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த நெட்வொர்க்ன்ற விஷயம் இன்டர்நெட் அல்ல. இப்ப நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருப்பாங்க, நெட்வொர்க்கும் இன்டர்நெட்டும் உண்டே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இல்ல இல்ல, நெட்வொர்க்ன்றது வேற, இன்டர்நெட்ன்றது வேற. சரியா, நெட்வொர்க்ன்றது வேற, இந்த இன்டர்நெட் என்றது வேற. நெட்வொர்க் கொண்டு ரன் ஆகிறதுக்கு
நெட்வொர்க் கொண்டு ரன் ஆகிறதுக்கு இன்டர்நெட் அவசியம் இல்லை. நெட்வொர்க் கொண்டு ரன் ஆகிறதுக்கு நெட்வொர்க்கும் இன்டர்நெட்டும் ஒன்று அல்ல, நாட் ஈக்குவல். சரியா? இந்த நெட்வொர்க் கொண்டு ரன் ஆகிறதுக்கு இன்டர்நெட் தேவை இல்லை. ஒரு டிவைஸ்ல இன்னொரு டிவைஸ் கனெக்ட் ஆகிறது கட்டாயம் இன்டர்நெட் தேவையா? இப்போ உங்களோட போன்ல இருந்து நீங்க இன்னொரு போனுக்கு உங்களோட ஏதாவது ஒரு இமேஜ் ஒன்று நீங்க ப்ளூடூத் பண்றீங்க. நீங்க ப்ளூடூத்ல ஒரு விஷயத்தை அனுப்புறதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் கட்டாயம் தேவையா? இன்டர்நெட் தேவையில்லை. சரியா? இன்டர்நெட் தேவையில்லை. அதே போல ஐபோன் யூசர்ஸ் வந்துட்டு ஏர் ட்ராப் பண்ணுவாங்க. அவங்களோட போட்டோஸ் அது இருந்தால் அதை ஏர் ட்ராப் பண்ணுவாங்க. அப்படி ஏர் ட்ராப் பண்றதுக்கு நீங்க இன்டர்நெட் ஆன் பண்ணணுமா? தேவையில்லை. இன்டர்நெட் தேவையில்லை. அப்ப இன்டர்நெட் இல்லாம போன்ஸ் அந்த கனெக்ட் ஆகுது. மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆஃபீஸ் ஒன்ல ஒரு ரூம் ஒன்ல இருக்கிற ஒரு ஆஃபீஸ் ஒன்ல ஒரு ரூம் ஒன்ல 10 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. 10 கம்ப்யூட்டர்ஸும் ஒரு இதோட ஒரு சுவிட்சோட கனெக்ட் ஆகி 10 கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து ஒருத்தரோட தொடர்பு இல்லை. 10 கம்ப்யூட்டர்ஸ்னா ஒருத்தரோட தொடர்பு இல்லை. அதுக்கு இன்டர்நெட் அவசியம் இல்லை. சரியா? அண்ட் அதே போல் உங்களோட ஃபோன்ல இருந்து நீங்கள் உங்களோட பிசிக்கு உங்களோட லேப்டாப்க்கு அந்த டேட்டா கேபிள் இது பண்ணி நீங்கள் நிறைய உங்கள் ஃபோட்டோஸோ அல்லது ஃபிலிம்ஸோ ஷேர் பண்ணுறீங்க. இப்படி பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் ஆன் பண்ணேன்னு சொல்லி நிறைய அலர்ட் வருதா? இல்லை, தேவை. அப்போ ஒரு நெட்வொர்க் கொண்டு ரன் ஆகுறதுக்கு இன்டர்நெட் தேவை இல்லை. ஒரு நெட்வொர்க் கொண்டு ரன் ஆகிறதுக்கு இன்டர்நெட் தேவை இல்லை. சரியா? ஆனா ஒரு இன்டர்நெட் ஒன்று ரன் ஆகிறதுக்கு நெட்வொர்க் கட்டாயம் அவசியம். நெட்வொர்க் என்ற ஒரு விஷயம் இல்லாட்டி இன்டர்நெட் ஒரு விஷயம் இல்லை. ஒரு விஷயம் இருக்காது. அப்ப நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த இன்டர்நெட். ஆனா நெட்வொர்க்கும் இன்டர்நெட்டும் ஒன்று அல்ல. அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சா சரி. நீங்க முன்னுக்கு போக அடுத்தடுத்த பாருங்களேன். நான் இந்த பாடத்துல ஃபுல்லா உங்களுக்கு பேசிக் தான். உங்களுக்கு பாடத்தை இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. நான் பாடத்தை ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணல. அடுத்த கிளாஸ்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த வீக் வந்து ட்ரையல் செஷன்ன்றதால நான் ஃபுல்லா பேசிக் தான் இந்த இடத்துல சொல்லிட்டு போவேன். சரியா? ஃபுல்லா பேசிக் அல்ல, சாரி, இந்த சரியா? பேசிக் தான் சொல்லிட்டு போவேன். இந்த பாடத்துல என்னென்ன நீங்க படிக்க போறீங்க, என்னென்ன விஷயங்கள் நீங்க இது பண்ண போறீங்க, பேசிக் தான் சொல்லிட்டு போவேன். அடுத்த கிளாஸ்ல இருந்து தான் நீங்க மெயினான விஷயங்களை படிச்சுட்டு போவீங்க. சரியா? மெயினான விஷயங்கள் அப்போ ஒவ்வொரு விஷயத்தை நீங்க படிக்கச்சாலும் உங்களுக்கு விளங்குமா? ஓகே, நெட்வொர்க்குக்கு இந்த இன்டர்நெட் அவசியம் இல்லை. ஆனா இன்டர்நெட் ஒன்று ரன் ஆகுது, நெட்வொர்க் அவசியம் விஷயங்கள் நீங்க முன்னுக்கு போக விளங்கிட்டு போவீங்க. இப்போக்கி பேசிக்கா நீங்க இந்த விஷயத்த மட்டும் தெரிஞ்சு வச்சா போதும். சரியா? ஓகே. சரி, அடுத்து உங்களோட இந்த இடத்துல ஒரு படம் ஒன்று இருக்கு, போட்டோ ஒன்று இருக்கும் உங்களோட ரைட் சைட்ல. இதுக்கு என்ன சொல்றது? இது மாதிரி நிறைய போட்டோஸ் வரும் இந்த பாடத்துல. சரி, இந்த மாதிரி டிவைசஸ் வரும். சரி, இந்த மாதிரி ஒரு சில டிவைசஸ் வரும். இந்த டிவைஸ்ல நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். சரியா? உங்களோட பிடிஎஃப்ல எல்லாம் போட்டு நான் இது பண்ணி காட்டுவேன். அதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு டிவைஸ் ஒன்றை கண்ட இது என்னன்னு செல்லக்கூடிய லெவல் ஈக்கணும். நீங்க இந்த நெட்வொர்க் பாடத்தை படிச்ச பிறகு ஒரு ஒரு சில டிவைசஸ் வரும். நிறைய டிவைசஸ், ஸ்விட்ச், ஹப், இந்த மாதிரியா நிறைய டிவைசஸ் வரும். அப்ப இந்த மாதிரியான டிவைசஸை நீங்க பார்த்த உடனே செல்லுமான ஐக்கணும். உங்களோட கேள்வி பேப்பர்ல, கொஸ்டின் பேப்பர்ல இந்த மாதிரி ஒரு போட்டோ ஒன்று தந்து ஹேப்பான் இது என்னன்னு சொல்லு. சரியா? இதுக்கு நான் சொல்றேன் ஸ்விட்ச் அண்ட் செல். இதுக்கு நான் சொல்றேன் ஸ்விட்ச் அண்ட் செல். ஸ்விட்ச்னு சொல்லிச்சேன்னா மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் மல்டிபிள் டிவைசஸ் இது மூலமா எங்களுக்கு கனெக்ட் பண்ணிடும். இங்க ஒரு கம்ப்யூட்டர், இங்க நிறைய கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்ணி ஒரு நெட்வொர்க்கை எங்களுக்கு உருவாக்கிடும். அது ஒரு நெட்வொர்க்னு சொல்ல ஒரு
ஒரு சிஸ்டம் அது தனியோட சிஸ்டமா உருவாக்கலும் எங்களுக்கு அதுக்கப்புறம் எல்லா லேப்டாப்பும் எல்லா இந்த கம்ப்யூட்டர்ஸும் அந்த ஒன்றோட ஒன்று இந்த இன்ட்ரேட் ஆகும் ஒன்றோட ஒன்று தொடர்பு வரும் ஒன்றோட ஒன்று இந்த கனெக்ட் ஆகும் இந்த கம்ப்யூட்டர்ல அந்த கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகும் எங்களுக்கு அந்த கம்ப்யூட்டருக்கு அதாவது நீங்க கண்டிருப்பீங்க உங்களோட இந்த நீங்க ஸ்கூல் டைம்ல இந்த நீங்க அந்த கம்ப்யூட்டர் செஷன் இருக்கும் தானே உங்களோட அதாவது ஏ லெவல் டைம்ல ஐசிடி படிச்சவங்களுக்கு மெயினா இருக்கும் அந்த பாடம் அப்படி இல்லை நான் அந்த கம்ப்யூட்டர் லெப் ஒன்று இருக்குமே உங்களோட இதுல நான் சொல்ல வர அந்த உங்களோட ஸ்கூல்ல இருக்க கம்ப்யூட்டர் லெப் அந்த கம்ப்யூட்டர் லெப் வந்துட்டு இப்படி இருந்தா இங்க ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும் இங்க ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும் இங்க ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும் இங்க ஒரு கம்ப்யூட்டர் இருக்குமா இந்த மாதிரி நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும் இந்த எல்லா கம்ப்யூட்டர்ஸும் ஒன்றோட ஒன்று கனெக்ட்லான் இருக்கும் அதே போல் இங்க ஒரு மெயின் கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கும் மெயின் கம்ப்யூட்டர் இந்த ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் அந்த கம்ப்யூட்டரோட கனெக்ட்லாம் இருக்கும் இந்த இடத்துல தான் நம்மளோட மெயின் இன்சார்ஜ் அந்த டீச்சர் இருப்பார் அப்ப நீங்க இந்த இடத்துல ஏதாவது அந்த ஃபிலிம்ஸ் அப்படி என்ன பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா டீச்சர் எழுப்பி பேசுவா அவருக்கு எப்படி தெரியும் நீங்க உங்களோட பிசில ஃபிலிம்ஸ் பார்த்தீங்க அப்படி இப்படின்னு அவருக்கு அப்படி தெரியும் அவருக்கு இங்க எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு அந்த சுவிட்ச் மூலமா எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு சுவிட்ச் மூலம் எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு நீங்க உங்களோட டிவைஸ்ல என்ன பண்ணாலும் அவருக்கு தெரியும் நீங்க உங்களோட டிவைஸ்ல என்ன பண்ணாலும் அவருக்கு அதுக்கான அலர்ட் போகும் இந்த பிசிக்கு அந்த அலர்ட் போகும் சரியா இதுதான் இந்த சுவிட்ச் சொல்லி ஓகே ஓகே நாங்கள் இந்த நெட்ஒர்க்கில் ஹார்ட்வேர் சைடில் எடுத்தோம்னா ரவுட்டர்ஸ் வரும் நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ரவுட்டர்ஸ் இந்த டேட்டா இது பண்ணது இந்த டயலக் ரவுட்டர் இந்த ரவுட்டர் நிறைய வகையான ரவுட்டர் இருக்கு அப்புறம் ரவுட்டர்ஸ் சுவிச்சர்ஸ் எடுத்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் பிசிஸ் இப்போ அதோட கனெக்ட் பண்ணக்கூடிய பிசிஸ் அல்லது மொபைல்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் இதோட அந்த தொடர்புபடக்கூடிய ஹார்ட்வேர் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இதோட வரும் சரியா ஓகே அடுத்தது சாஃப்ட்வேர்ண்டா புரோட்டோகால் அண்ட் நேமிங் சிஸ்டம் அது என்ன புரோட்டோகால் புரோட்டோகால்னு சொல்லி சொல்றது எங்களுக்கு ரூல்ஸ் சொல்லுவோம் அதாவது நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் ஒன்று சென்ட் பண்றீங்க தானே அந்த மெசேஜ் குறிப்பிட்ட ஆளுக்குத்தான் போகணும்ன்றதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல பேக்எண்ட்ல இருக்கு பேக்எண்ட்ல அவங்கள கோடிங்ல எல்லாம் இது பண்ணி வச்சிருப்பாங்க வாட்ஸ்அப் மெயின் சர்வர்ல பேக்எண்ட்ல அவங்க எல்லாம் கோட் பண்ணி வச்சிருப்பாங்க இப்படி கோட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த கோடிங்ல அந்த ரூல்ஸ் எல்லாம் அவங்க இது பண்ணி வச்சிருப்பாங்க அப்போ ஒரு சில ரூல்ஸ் இருக்கு இந்த மெசேஜ் இந்த ஆளுக்கு தான் போகணும் நீங்க ஒரு குரூப்ல மெசேஜ் போட்டீங்கன்னா அந்த குரூப்ல அந்த மெசேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஒரு சில ரூல்ஸ் இருக்கு இதுக்கு தான் சொல்றேன் நாங்க புரோட்டோகால்ஸ் புரோட்டோகால்ஸ் இந்த ஒவ்வொரு மல்டிபிள் டிவைசஸ் அதாவது ஹார்ட்வேர்ஸ் பிசிஸ் மொபைல்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகல அது எதோட எது எப்படி கனெக்ட் ஆகணும்ன்ற ரூல்ஸை இது பண்றது இந்த சாஃப்ட்வேருக்குள்ள வரும் இதெல்லாம் நான் பின்னுக்கால படிப்பேன் சரியா நீங்க பெருசா இது பண்ண வேணும் இப்போதைக்கு சரியா பின்னுக்கால ஈஸியா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த ப்ராக்டிகல்ஸோட எல்லாம் இதோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான் சரியா நீங்க இப்போக்கி ஜஸ்ட் என்ன இதெண்டா இப்போக்கி இந்த செஷன் முடியும் போது நெட்வொர்க்ண்டா நாங்க என்னத்தை நெக்ஸ்ட் வீக்ல இருந்து படிக்க போறோம்ன்றத விளங்க எடுக்கிறோம் நீங்க சரியா ஒரு விஷயம் ஒரு பாடம் உண்டுட நான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து என்னத்தை படிக்க போறோம்ன்றது விளங்காட்டி இன்றைக்கு இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிக்கிறதே ஒன்று விளங்காட்டி உங்களுக்கு அதுக்கு போற ஒன்றுமே விளங்கணும் சரியா இப்ப நீங்க இப்போக்கி என்னத்தை நாங்க படிக்க போறோம்ன்றத விளங்கெடுத்தா சரியா அடுத்து ஆர்கிடெக்சர் ஹவு தே கனெக்டட் டுகெதர் அதாவது டிவைசஸ் எப்படி கனெக்ட் ஆகும் அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணும் என்று ஆர்கிடெக்சரை இவர் தான் இது பண்ணுவார்
ஒரு சில ஆர்கிடெக்சர் இருக்கு. இந்த ஆர்கிடெக்சர் மூலமா தான் இந்த டிவைஸ் இந்த டிவைஸோட கனெக்ட் பண்ணணும், இந்த டிவைஸ் இந்த டிவைஸோட கனெக்ட் பண்ணணும், இப்படி இப்படி கனெக்ட் பண்ணணும். நான் இப்போ சொன்ன அந்த ஸ்கூல்ட கேஸ் மாதிரி ஸ்கூல்ட கேஸ் மாதிரி இது ஒரு ஆர்கிடெக்சர். இது இந்த பிசிஸ் இந்த பிசிஸ்ல வந்துட்டு எல்லா பிசிஸும் இந்த பிசியோட கனெக்ட் மெயின் பிசியோட கனெக்ட் ஆயிருக்கு. இது தனி ஒரு ஆர்கிடெக்சர், தனி ஒரு ஆர்கிடெக்சர். இந்த மாதிரி ஒவ்வொரு பிசியும் ஒவ்வொரு இந்த என்னென்ன பிசியோட கனெக்ட் ஆகணும், அது எப்படி கனெக்ட் ஆகணும், என்ன முறையில கனெக்ட் ஆகணும், இந்த விஷயங்கள் எல்லாம் ஆர்கிடெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுல வரும். சரியா? ஆர்கிடெக்சர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதுல வரும். ஓகே தானே? என்ன டவுட் இருக்கா? நான் இப்ப சொன்னதுல சுவிட்ச், இந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் இந்த 3 விஷயத்துல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? அடுத்த ஸ்லைடு போறது கேட்குறேன் நான். குயிக்கா சொல்ல ஏதாவது டவுட் இருக்கா? இருந்தா கேளுங்க. நான் திருப்பி கேள்வி ஒன்று கேட்க போறல. உங்கள்கிட்ட டவுட் இருந்தா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். செட்ல எல்லாம் கிளியர். ஓகே, அடுத்தவங்க எப்படி? ஓகே எல்லாருக்கும்? செட்ல மெசேஜ் ஒன்று போடுங்க. கிளியரண்டா போடுங்க. டவுட் இருக்குண்டா எனக்கு இந்த இடத்துல டவுட் இருக்குன்னு சொல்லி போடுங்க. ஓகே, எல்லாரும் கிளியர்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இந்த நெட்ஒர்க்குன்ற விஷயம், இந்த நெட்ஒர்க்கே நாங்க படிக்கணும். இப்போ நீங்க நினைப்பீங்க, இப்போ நான் ஒரு இந்த என்னது நான் டெவலப்பிங் சைடில் டெவலப்பராக போகிறேன். நான் கோடிங் தான் பண்ண போகிறேன், எனக்கு எதுக்கு நெட்ஒர்க் இது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் நினைப்பாங்க. அல்ல இன்னொன்று ஒரு சில பேர் நினைப்பாங்க, நான் டேட்டா என்ட்ரி மாதிரியான வேலைக்கு தான் போக போகிறேன், எனக்கு எதுக்கு நெட்ஒர்க்குன்ற விஷயம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த நெட்ஒர்க்குன்ற விஷயம் எல்லா துறையிலும் சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். நீங்க என்ன துறைக்கு போனாலும், நீங்க ஒரு டெவலப்பரா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு டேட்டா இன்ஜினியரா இருந்தாலும் சரி, டேட்டா சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, டேட்டா 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 இந்த சைடில் நீங்கள் பிஹெச்டி முடிச்சா டேட்டா சயின்டிஸ்ட் ஒரு இது வரும் உங்களுக்கு. சரியா? அப்போ டேட்டா சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, மற்றபடி நார்மலாக நீங்கள் டேட்டா என்ட்ரி வேலையிலே போனாலும் சரி, உங்களுக்கு இந்த நெட்ஒர்க்ன்ற விஷயம் மிக மிக முக்கியமானது. எல்லா துறையிலும் இந்த நெட்ஒர்க் உங்களுக்கு கட்டாயம் தேவை. கட்டாயம் தேவை. கட்டாயம் தேவை. ஒரு ரவுட்டர் ஒன்றில் ஒரு பிசி ஒன்றை கனெக்ட் பண்ண தெரியாட்டி நீங்கள் ஐடி ஃபீல்ட்ல இருந்து வேலையில் பிசி ஒன்றுக்கு ஒரு ரவுட்டர் ஒன்றை கனெக்ட் பண்ணி ஒரு பிசில இருந்து இன்னொரு பிசியை கனெக்ட் பண்ணதுக்கு, அதில் ஒரு பிசில இருந்து சுவிட்சுக்கு ஒரு அந்த போர்ட் மூலமா கனெக்ட் பண்ணது உங்களுக்கு தெரியலைன்னு சொல்லிச்சேன்னா அந்த இவ்வளோ மைட்டு படிச்சு நீங்க வேலை இல்லை. சரியா? அப்ப நீ இந்த பாடத்தை ஃபுல்லா படிச்சு முடிச்சுல அது எல்லாம் கிளியர் ஆகும் உங்களுக்கு. எப்படி ஒரு ரவுட்டரை கனெக்ட் பண்றது, எப்படி நாங்க இது பண்றது, நேமிங் சிஸ்டம் பண்றது, எல்லா விஷயமும் உங்களுக்கு ஈஸியா விளங்கும். சரியா? ஓகே, நான் இப்ப இந்த செஷன்ல இல்ல, சாரி, இந்த ஸ்லைட்ல நெட்ஒர்க்கே முக்கியம் என்று சொல்லி நான் பார்ப்பேன். சரியா? நெட்ஒர்க்கே முக்கியம் என்னத்துக்கு முக்கியம்னு சொல்லி முக்கியமான மெயின் விஷயங்கள் நான் 3 இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கேன். சரியா? முக்கியமான மெயின் 3 விஷயங்கள் நான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கேன். அதாவது ஒன்று கிளவுட் கம்ப்யூட்டிங். சரியா? கிளவுட் கம்ப்யூட்டிங். கிளவுட் கம்ப்யூட்டிங் என்றா என்ன? கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லிச்சுன்னா என்ன? அதாவது இந்த நீங்க இப்ப இன்டர்நெட்ல யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம், இன்டர்நெட்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மெயினா அது கிளவுட் மூலமா தான் வரும். சரியா? கிளவுட்லான்னு அதெல்லாம் இருக்கு. கிளவுட்லான்னு அதெல்லாம் இருக்கு. இப்போ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள், கூகுளில் நீங்கள் கூகுள் டிரைவ்ல நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் ஒவ்வொரு கிளவுட். இதெல்லாம் ஒவ்வொரு கிளவுட். இப்போ நீங்கள் மொங்கோடிபின்ற ஒரு டேட்டா பேஸ், இந்த மாதிரி டேட்டா பேஸில் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியா? அதாவது மாடர்ன் டெக்னாலஜி, அதாவது மேர்ன் ஸ்டெக், ஃபுல் ஸ்டெக், இந்த மாதிரி டெக்னாலஜியில் நீங்கள் வெப்சைட் எல்லாம் கிரியேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த பொதுவாக இந்த மொங்கோடிபி தான் அவர் அந்த அதுகளுக்கெல்லாம் அந்த நோட் ஜேஎஸ், ரியாக்ட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அவர் தான் மெயினாக இருக்காரு. சரியா?
அந்த அளவுக்கு செக்யூரானும் இல்லை அது. அதை விட போஸ்ட்கிரேஸ்கியூஎல் இவங்க தான் செக்யூரா இருக்காங்க. பட் அந்த மொங்கோடிபியங்களை மாக ஈஸி, அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது ஈஸி. நார்மலாக கேம்பஸ் ப்ரொஜெக்டுகளுக்கெல்லாம் மொங்கோடிபிஎல் கனெக்ட் பண்ணுறது ஆக ஈஸி. இந்த மொங்கோடிபியெல்லாம் கனெக்ட் பண்ண சொல்ல அவன் கேட்பான், என்ன என்ன கிளவுட்ல நான் கனெக்ட் பண்ணுவேன், கூகுள்ட கிளவுட்ல கனெக்ட் பண்ணவா, அல்லது அமேசான் கிளவுட கனெக்ட் பண்ணவா, அல்லது எசட் கிளவுட கனெக்ட் பண்ணவா, எதுல கனெக்ட் பண்ணன்னு சொல்லி அவன் கேட்பான். எதுல கனெக்ட் பண்ணு சொல்லி அவன் ஆரம்பத்துல கேட்பான். அப்ப இதெல்லாம் அந்த ஒவ்வொரு நீங்க சர்ச் இன்ஜினா இருக்கலாம், அல்லது ஒவ்வொரு விஷயங்கள் நீங்க அந்த நெட்ஃபிளிக்ஸ் யூஸ் பண்றீங்க தானே, யூஸ் பண்றேன், எல்லாரும் யூஸ் பண்றல, நான் சும்மா நெட்ஃபிளிக்ஸ் யூஸ் பண்ணா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அதில் படங்கள் இருக்கு, ஃபிலிம்ஸ் இருக்கு, லட்சக்கணக்கில் ஃபிலிம்ஸ் இருக்கு. இந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் எங்க தங்கி இருக்கு? இந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஜிபி கணக்கில் இருக்கும் ஒவ்வொரு ஃபிலிம்ஸ். ஒவ்வொரு படத்தை எடுத்தாலும், இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு படத்தை எடுத்தாலும் ஜிபி கணக்கில் இருக்கும். இதெல்லாம் மெசில தங்கி இருக்கு. இதெல்லாம் இந்த கிளவுட்ல நெட்ஃபிளிக்ஸ் கூடிய கிளவுட் ஒன்று இருக்குமா, அந்த கிளவுட்லான் இதெல்லாம் தங்கி இருக்கு. அந்த கிளவுட்லான் இதெல்லாம் இருக்கு. நீங்க கிளிக் பண்ணா அந்த கிளவுட்ல இருந்து அந்த படம் உங்களுக்கு வருது, அதுல உங்களுக்கு அந்த விளங்குது இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வீடியோ பிளேயர்ல வீடியோ ஒன்னா அவ்வளவுதான், வீடியோ பிளேயர்ல வீடியோ ஒன்னா அவ்வளவுதான். ஆனா இந்த படங்கள் எல்லாம் மெதிலேருந்து வருது, கிளவுட்ல இருந்தா வருது. சரியா? நீங்க ஏடபிள்யூஎஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பேர்கள், ஏடபிள்யூஎஸ். சரியா? ஐடி ஃபீல்ட்ல இப்ப நீங்க 4th செமஸ்டர்ல இருக்கீங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கேள்விப்பட, நீங்க அடிக்கடி இந்த யூடியூப்ல இருக்கலாம், மற்ற சோசியல் மீடியால இருக்கலாம், டே டு டே அப்டேட் ஆகிற விஷயங்கள் எல்லாம் நீங்க தேடி பாருங்க. சரியா? ஐடி ஃபீல்டு இருக்கக்கூடிய ஒரு அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் சொல்லி சொன்னா இதெல்லாம் நீங்க தேடி பார்க்கணும். நாளைக்கே ஒரு ஆள் வேற ஃபீல்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் இதை பிட்டான்னு சொல்லி வந்து கேட்டா, உங்களுக்கு எனக்கு தெரியடான்னு சொல்ற அளவுக்கு எனக்கு தெரிய அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க இருக்கப்படாது. அதுக்கப்புறம் அவன் சிரிச்சிட்டு போவான், நீ ஐடி படிக்கிற வேலையில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போவான். இப்போ நீங்க டே டு டே அப்டேட்ல இருக்கணுமா, நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆகுது இந்த காலை பொறுத்த வரையில. எத்தனை வகையான ஏஐ வருது, நிறைய ஏஐ வருது. எல்லாத்தையும் பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கு, எல்லாத்தையும் பத்தி இதுல என்ன நடக்கு. செட் எடுத்தோம்டா, செட் எந்த மாதிரியான வேலை நடக்குது. செட் ஒரு கோட் பண்ணிட்டு நீங்க ஒரு ஜெபினில ஒரு கோட் பண்றீங்க, ரெண்டையும் கம்பேர் பண்றீங்க, இது கோட் நல்லமா இந்த கோட் நல்லமா, இந்த ஏ நல்லமா இந்த ஏ நல்லமா, கம்பேர் பண்ற அளவுக்கு நீங்க தெரிஞ்சிருக்கணும். சரியா? கம்பேர் பண்ண சரி. இப்ப புதுசா ஒரு வந்திருக்கு கிளவுடேன்னு சொல்லி ஒரு ஏஐ உண்டு. கிளவுடேன்னு சொல்லி ஒரு ஏஐ. இந்த ஏஐ வந்துட்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20-30 அப்டேட் போடுறலாம். இந்த ஏஐ அந்த ஏஐ மட்டும் யூஸ் பண்ணி உங்களோட பிசியில இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் செய்யலாம். நீங்க ஜஸ்ட் மார்னிங் உங்களோட பிசியை ஒன் பண்ணி மட்டும் வச்சா போதும். நீங்க போய் படுத்தெலும்பெல்லாம் உங்களோட அந்த ஏஐ மட்டும் உங்களோட பிசிக்குள்ள அத்தனை வேலையும் செஞ்சு முடிக்கும். அந்த அளவுக்கு இப்போ ஏஐ வளர்ந்துட்டு, அதான் நான் அடிக்கடி சொல்றேன், நம்ம உங்களுக்கு மேக்ஸிமம் 5 இயர்ஸ் தான். சரியா? 5 இயர்ஸுக்குள்ள 5 வருஷத்துக்குள்ள நீங்க கிராஜுவேட் ஆகி நீங்க ஒரு இண்டஸ்ட்ரி லெவலுக்கு போகலன்னு சொல்லிச்சேன்னா, 5 வருஷத்துக்குள்ள நீங்க கிராஜுவேட் ஆகி இண்டஸ்ட்ரி லெவலுக்கு போகலன்னு சொன்னா 5 வருஷத்துக்கு போற உங்களை ஒரு கம்பெனி எடுக்க மாட்டான். அந்த அளவுக்கு ஏஐ வளர்ந்துட்டு வருது இப்போ. சரியா? மேக்ஸிமம் 5 வருஷம். சரியா? இந்த அதுக்கு மேக்ஸிமம் அல்ல, மினிமம் 5 வருஷம். அதுக்கு பிறகு உங்களுக்கு டைம் இல்லை உங்களுக்கு. சரியா? ஓகே, நாங்கள் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் என்னது கிளவுட் கம்ப்யூட்டிங் அந்த ஏடபிள்யூஎஸ், எசர், அந்த கூகுள் கிளவுட், இவங்கெல்லாம் தான் இதில் வருவாங்க. இப்போ அதாவது நீங்கள் கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணுறீங்க, கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் உங்களோட இதில் ஃபோன் கேலரியில் உங்களோட ஃபோட்டோஸ் இருக்கு, இப்போ நீங்கள் எங்கேயோ ஒரு பயணம் கொண்டு போடுறீங்க, போகும்போது உங்களுக்கு மிஸ் ஆகி உங்களோட ஃபோனை வச்சுட்டு போயிட்டீங்க. உங்களோட ஃபோன் எடுக்க மறந்துட்டு ஃபோன் அப்படியே நீங்கள் உங்களோட வீட்டில் வச்சுட்டு போயிட்டீங்க. போன கூட உங்களுக்கு யாவது அப்படின்னா ஃபோனை வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லி உங்களுக்கு யாவது வரும். அதுக்கு பிறகு வேறொரு ஆள்கிட்ட ஃபோன் எடுத்து உங்களோட கேலரியை உங்களுக்கு அக்சஸ் பண்ண இயலுமா? அது பண்ண இயலாம். உங்களோட கேலரி ஒரு நாள் உங்களுக்கு அக்சஸ் பண்ண இயலாம். அது கேலரி உங்களோட ஃபோனுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வேற ஒரு விஷயம், அது இன்னொருத்தோட ஃபோன்லால உங்களுக்கு அக்சஸ் பண்ண இயலாம். சரியா? ஆனா இப்ப நீங்க உங்களோட போட்டோஸ் அந்தந்த விஷயங்கள் எல்லாம் கூகுள் டிரைவ்ல போட்டுறீங்க, கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்றீங்க. இப்படி பண்ண பிறகு
நீங்க எங்காரி போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா இன்னொரு ஆட பிசியோ அல்லது போனோ யூஸ் பண்ணி உங்களுக்கு உங்களோட கூகுள் டிரைவ் அக்சஸ் பண்ண இயலுமா? இயலும். உங்களோட கூகுள் டிரைவ்ல யூசர் நேமையும் பாஸ்வேர்டும் தெரியுமென்னு சொல்லிச்சுன்னா, உங்களோட மெயிலும் பாஸ்வேர்டும் தெரியுமென்னு சொல்லிச்சுன்னா, அதை கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட கூகுள் டிரைவ் உங்களுக்கு அக்சஸ் பண்ணலாம். எங்கிருந்து உலகத்துல எந்த மூலை முடுக்குல இருந்தும் உங்களை அக்சஸ் பண்ணலாம். இதுதான் கிளவுட். இதுதான் சில கிளவுட்னு சொல்லி எங்கிருந்து உங்களை எக்ஸஸ் பண்ணலாம் உங்களுக்கு. இதான் கூகுள் அந்த ஒரு கூகுள் ஒரு கிளவுட் தான் இந்த கூகுள் டிரைவ்னு சொல்லி சொல்றேன். அப்ப அதை ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரியா? அப்ப இந்த AWS, Azure, இந்த கூகுள் கிளவுட் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லா துறையில உங்களுக்கு தேவை. எல்லா துறையில உங்களுக்கு தேவை. நீங்க ஒரு என்னது வெப் டெவலப்பரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு MongoDB என்ற டேட்டாபேஸ் கனெக்ட் பண்றேன்னு சொல்லிச்சுன்னா நீங்க என்ன வகையான அந்த என்னது கிளவுடை நீங்க எக்ஸஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். நீங்க எந்த வகையான அந்த இதை எக்ஸஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? தான் கிளவுட் கம்ப்யூட்டிங். அடுத்து சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டி என்ன சொல்லிச்சுன்னா ஹேக்கர்ஸ் வந்துட்டு எப்படி அட்டாக் பண்றாங்க. ஒரு ஹேக்கர் வந்து அட்டாக் பண்ற நெட்வொர்க் வழியா தான் அட்டாக் பண்றோம். அதாவது உங்கள்ட்ட ஒரு ஃபோன் ஒன்று இருக்கு. உங்கள்ட்ட ஒரு ஃபோன் ஒன்று இருந்துன்னு வைங்களேன். இப்ப நீங்க அந்த ஃபோன் மூலமா நீங்க ஏதாவது ஒரு எப்போ ஒரு எப் உண்டு. ஏதாவது ஒரு சைனீஸ் எப் உண்டு அல்லது ஏதாவது ஒரு எப் உண்டை நீங்க இன்ஸ்டால் பண்ணி எடுத்தீங்க. அல்லது வேறொரு வெப்சைட் ஒன்று போறீங்க. வேறொரு ஒரு வெப்சைட் ஒன்று போறீங்க. இப்படி நீங்க உங்களோட போன்ல இருந்து இன்னொரு விஷயத்தை நீங்க போனாத்தான், நெட்வொர்க் மூலமா நீங்க எக்ஸஸ் பண்ணாதான் ஒரு ஹேக்கருக்கு தெரியும். ஓகே, இவர் வந்துட்டு இங்க வந்துட்டார், நான் எனக்கு இவரை ஹேக் பண்ணணும்னு சொல்லி ஹேக் பண்ணுவாங்க. மற்றபடி உங்களோட ஃபோன் நீங்க டேட்டா ஒன்றுமே ஒன் பண்ணாம உங்களோட போனை சும்மா வச்சுங்கன்னு செஞ்சுன்னா ஒரு ஹேக்கருக்கும் உங்களோட போனை எக்ஸஸ் பண்ண இயலாம். நீங்க ஒரு அந்த போன் மூலம் ஒரு நெட்வொர்க்கிங் நடக்குது இல்லை. உங்களோட போன் மூலமா ஒரு நெட்வொர்க் சிஸ்டமே நடக்குது இல்லைன்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஹேக்கருக்கும் உங்களோட போனை எக்ஸஸ் பண்ண இயலும். அதாவது இந்த உங்களோட பிஷிங் மெயில் வரும். உங்களோட மெயிலில் பிஷிங் மெயில் வரும். அந்த பிஷிங் மெயில் என்னன்னா ஒரு லிங்க் கொண்டு சும்மா வரும். லிங்க் கொண்டு வந்து இதை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவான். நீங்க அப்படி உங்களுக்கு இந்த இப்போ புதுசாக நிறைய இதெல்லாம் நடக்குது. அதாவது ஒரு குரியர் சிஸ்டம் ஏதாவது ஒரு குரியர் சிஸ்டத்தில் உங்களோட பார்சல் இன்னும் போகல அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் உண்டு, அந்த மெசேஜ் ஒன்று வரும், நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்று வரும். அப்படி வந்துன்னு சொல்லிச்சுன்னா நிறைய பேர் அதை கிளிக் பண்ணி அவங்களோட ஃபோனெல்லாம் ஹெக் ஆகி நிறைய ப்ராப்ளம் ஆகிடும். அவன் டேட்டாவெல்லாம் லீக் ஆகி அப்படி கேஸ் எல்லாம் ஆகிடும். அப்படி தேவையில்லாத உங்களுக்கு தெரியாத உங்களோட சம்மந்தப்படாத அப்படி மெயில்களோ மெசேஜ்களோ வந்தால் தயவு செய்து அதை கிளிக் பண்ண வேணாம். உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம வாரத்தை நீங்க கிளிக் பண்றீங்க. அல்லது உங்களுக்கு ஏதாவது லொட்ரி வருது, இந்த இதை கிளிக் பண்ண ஒரு 20 GB எடுக்கும், 30 GB எடுக்கும், அப்படியெல்லாம் தர மாட்டேன். அப்படியெல்லாம் சும்மா தாரலாம். அப்படி தாரண்டா உங்களுக்கு கிளிக் பண்ண சொல்ல மாட்டேன். நான் ஒட்டவா தருவேன் நான். சரியா? இப்ப கிட்டத்துல அந்த வெள்ளம் அப்படியெல்லாம் நடந்தது தானே அந்த டைம்ல. இந்த இது என்னது டயலாகால அந்த நார்மல் இதுகளுக்கெல்லாம் இத்தனை 2 GB எவ்வளோ கொடுத்தேன், 2 GB 5 GB எவ்வளோ கொடுத்தேன். அதே ரவுட்டர்ஸுக்கு டயலாக் ரவுட்டர்ஸுக்கு 10 GB கொடுத்தேன். இது ஏதாவது கிளிக் பண்ண சொன்னானா, இதை கிளிக் பண்ணாத்தானே உங்களுக்கு கிடைக்கும், இது பண்ணாத்தானே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். இல்லை, அவன் தருவான். அவன் உங்களுக்கு தாரண்டா தருவான். மற்றபடி இதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணுங்கன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டான். அது போல அந்த இதெல்லாம் நீங்க கிளிக் பண்ண போவானா. அப்ப உங்களோட டிவைஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு டிவைஸ் ஒன்றோடையோ ஒரு எப் ஒன்றோடையோ அல்லது ஒரு சர்வர் ஒன்றோடையோ கனெக்ட்ல இருந்தா மட்டும்தான் ஒரு ஹேக்கருக்கு உங்களோட போனை ஹேக் பண்ண இயலும். மற்றபடி உங்களோட போன் உங்களோட டிவைஸ் வந்துட்டு ஒன்றோட கனெக்ட் ஆகி இல்லைன்னு சொன்னா அது ஒன்றும் நடக்காது. அதாவது அந்த ஏதாவது போனோட ஹேக் ஆகி அப்படி இருந்தா அவசரமா டேட்டா ஆஃப் பண்ணுங்க, அதை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. டேட்டா ஆஃப் பண்ணா ஒன்றுமே பண்ணல அவங்களுக்கு. சும்மா அந்த இன்டர்நெட் இல்ல, சும்மா போன் இருக்குதானே, சின்ன போன்ஸ், அதுவரை ஹெக் பண்ணுவானா? இல்லை. அது அந்த அதுல இன்டர்நெட்டோ கனெக்டா இது ஒன்றும் இருக்காது. அது ஒரு நாள் ஹெக் பண்ண இயல. இந்த சர்வரோட இதுவளோட மற்ற எப்ஸோட கனெக்ட் ஆகி நெட்வொர்க்கிங்கோட இருக்கக்கூடிய இதுவளை தான் இது ஹெக் பண்ணும். சரியா? அப்ப இந்த சைபர் செக்யூரிட்டி மிக முக்கியம். நீங்க ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்றீங்க. சரியா? வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணி நீங்க டெவலப்பரா இருந்துட்டு ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணா
அந்த வெப்சைட்டை உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த வெப்சைட் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு வெப்சைட்டுக்குள்ள ஒரு சில வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்டுக்குள்ள போனாமன்னு சொல்லிச்சுன்னா ஒரு நிறைய இந்த ஹெட்ஸ் வரும். ஒழுங்காவும் ப்ரொடெக்ட் பண்றல அது. இப்போ ப்ரொஃபஷனல் வெப்சைட் வழி போனோம்னு இப்போ கூகுள் மாதிரி அல்லது இந்த மற்ற ப்ரொஃபஷனலான வெப்சைட் இருக்குது தான் யூடியூப்ல அந்த இது பார்த்துட்டு இருக்குச்சுல, அது வெப்சைட் அந்த ஹெட்ஸ் வருது, அது அவங்க பெய்ட் ஹெட்ஸ், அது பெய்ட் பண்ணி ஹெட்ஸ் வருது, அது வேறு. நான் சும்மா எல்லாமே அந்த யூடியூப் ப்ரீமியம் வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன்னு வைக்கமே, யூடியூப் ப்ரீமியம் வெர்ஷன் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஹெட்ஸும் வராது. நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் யூஸராக இருக்கீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் ஃபிலிம்ஸ் பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா இடைக்கிட ஹெட்ஸ் வருது அவங்களுக்கு, இல்லை வராது. அவங்க எல்லாம் செக்யூரிட்டி பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் உண்டு, வெப் அப்ளிகேஷன் ஒன்று செய்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அது உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதை ப்ரொடெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கும். அப்போ அதை ப்ரொடெக்ட் பண்ணுற இந்த சைபர் செக்யூரிட்டி உள்ளே வருது. அப்போ அந்த வெப்சைட் என்னென்ன வெப்சைட்டோட கனெக்ட் ஆக போது, யார் அதை இது பண்ண போகிறாங்க, அப்போ இந்த மாதிரியான நெட்ஒர்க் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரியான நெட்ஒர்க் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நான் பின்னால் இதெல்லாம் வரும். சரியா? பின்னால் இதெல்லாம் ஒவ்வொரு சைபர் செக்யூரிட்டி தனி பாடம் மட்டும் வரும் முடியல, அதெல்லாம் நான் தனித்தனியாக பார்ப்போம். சரியா? அப்போ உங்களுக்கு நெட்ஒர்க்ன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சா மட்டும் தான் உங்களுக்கு செக்யூரிட்டி பண்ண தெரிய வரும். சரியா? தவிர நெட்ஒர்க்ன்ற விஷயம் தெரியாம உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி பண்ண தெரிய. இப்போ சோசியல் மீடியான்ற இதை எடுக்கலுங்களுக்கு சோசியல் மீடியா வாட்ஸ்அப் எடுக்கலாம், ஃபேஸ்புக் எடுக்கலாம், இன்ஸ்டாகிராம் எடுக்கலாம், அல்ல டிக்டாக் எடுக்கலாம். இதெல்லாம் ஒரு சோசியல் மீடியா. லிங்க்டின், இந்த மாதிரி நிறைய சோசியல் மீடியா இருக்கு. சரியா? இதெல்லாம் ரியல் டைம் கம்யூனிகேஷன் சொல்லுவோம்னா, ரியல் டைமா கம்யூனிகேட் ஆகிற ஒரு விஷயம். இப்போ நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பு போய் இப்போ உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பி இப்போ மெசேஜ் போகுது, அது ரியல் டைமாக போகுது, ரியல் டைமாக அது நடக்குது, சரியா? இதுக்குதான் ரியல் டைம் ஆப்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இதுக்கு பின்னாடி இந்த விஷயத்தை பின்னாடி இருக்கக்கூடியது இந்த சோசியல் மீடியான விஷயத்தை பின்னாடி இருக்கக்கூடியது நெட்வொர்க் புரோட்டோகால். நெட்வொர்க் புரோட்டோகால் பிளஸ் சர்வர்ஸ் பிளஸ் ரவுட்டிங். இதெல்லாம் நான் தனித்தனியாக படிப்போம். சரியா? தனித்தனியாக ஒரு விஷயத்தை நான் படிப்போம். இந்த கிளாஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இதுதான் என்னது எக்ஸ்பிளைன், அந்த பேசிக் விஷயம், அந்த பாடத்தை பத்தின விஷயம். சரியா? பாடம் என்ன இதை நோக்கி போக போகுதுன்ற விஷயத்தான் நான் படிப்போம். சரியா? அப்ப இந்த சோசியல் மீடியா எடுத்தோம்னா, இந்த சோசியல் மீடியா ரன் ஆகுது நெட்வொர்க் புரோட்டோகால்லையும் சர்வர்லையும் அதனுடைய தொடர்புடைய ரவுட்டிங்ல. இது மூலமா தான் இது ரன் ஆகிட்டு போகுது. அப்போ ஒரு சோசியல் மீடியா ரன் ஆகிறதுக்கு ஒரு சோசியல் மீடியா நீங்க மெசேஜ் அனுப்புற இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த நெட்வொர்க் மிக முக்கியமா இருக்கு. சரியா? நெட்வொர்க் இந்த விஷயம் மிக முக்கியமா இருக்கு. ஓகே. அப்போ நாங்கள் இந்த சப்ஜெக்டில், அதாவது IT 4506 சப்ஜெக்ட ஸ்ட்ரக்சர், அதாவது நாங்கள் என்னென்னத்தை படிக்க போகிறோம் என்றது பத்தினோட சில விஷயங்கள் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. சரியா? அதாவது நாங்கள் என்னத்தை மெயினாக இந்த பாடத்தில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்டா பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது இந்த பாடம் வந்துட்டு மெயினாக தியரிட்டிக்கல் மட்டும் இல்லை, தியரிட்டிக்கலோ டெஃபினிஷனோ மட்டும் இல்லை, தியரிட்டிக்கல் டெஃபினேஷன் மட்டும் இல்லை, இதில் நிறைய ப்ராக்டிகல்ஸ் வரும். சரியா? நிறைய நான் ரியல் டைமே எல்லா ப்ராக்டிகல்ஸாக மூலம் செஞ்சு காட்டுவேன். சரியா? ஒவ்வொரு பாடமும் முடிய ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் செஞ்சு காட்டுவேன். அப்போ நீ இந்த பாடம், அதாவது இப்போ இதான் நான் சொன்னேன், இந்த 4th செமஸ்டர்ல இருக்கக்கூடிய எல்லா பாடங்களும் வந்துட்டு உங்களோட இண்டஸ்ட்ரியில் நீங்கள் போகக்கூடியதுக்கு தேவையான மிக முக்கியமான பாடங்கள் தான் இருக்கு. சரியா? நீங்கள் எக்ஸாமுக்கு மட்டும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களோட இண்டஸ்ட்ரி லெவலுக்கும் தேவையான மாதிரி இது பண்ணிட்டு போங்க. இந்த செமிஸ்டர்ல இருக்கக்கூடிய பாடங்கள் இது வரைக்கும் நீங்க படிச்சதெல்லாம் பேசிக் தான். நீங்க 3rd செமிஸ்டர் காட்டியும் படிச்சதெல்லாம் பேசிக் தான். சரியா?
அப்ப இதிலிருந்து இந்த ஃபோர்த் செமஸ்டர்ல வரக்கூடிய எல்லாம் மிக முக்கியமான பாடங்கள். இந்த பாடங்கள் தான் அந்த உங்களோட இண்டஸ்ட்ரி லெவல்ல எடுத்துட்டு போக போகுது உங்களோட. இப்ப இந்த பாடங்கள் எல்லாம் நீங்க ஹை லெவல் இருப்பீங்கன்னு சொல்லிச்சேன்னா ஏதாவது ஒரு துறையில நீங்க எல்லா துறையிலும் ப்ரொஃபஷனல் ஆயிக்கொண்ட அவசியம் இல்லை. டெவலப்பிங் சைடில் போங்க, டெவலப்பிங் சைடில் ப்ரொஃபஷனலாக போங்க. நெட்ஒர்க் சைடில் ப்ரொஃபஷனலாக போங்க. ஏதாவது ஒரு துறையில போங்க. டெவலப்பிங்ல உங்களுக்கு ஜாவா எழுமா ஜாவா துறையில போங்க. நீங்க ஒரு துறை எடுத்து அதுல போங்க. எல்லா துறையிலும் கை வைக்க போவாங்க. இப்ப எல்லாம் குழம்பிடும். எதுல போவோம், இல்ல இது பண்ணோம், என்ன இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணோம், என்ன இன்டர்வியூல நாங்க எதை படிச்சுட்டு போவோம் என்று ஒரு இது ஒன்று வரும் உங்களுக்கு, இந்த குழப்பம் கொண்டு வரும். சரியா? நீங்க ஜாவா மட்டும் பேஸ் பண்ணீங்கன்னா ஜாவா சம்பந்தமான இன்டர்வியூஸ் தேடி அதுக்கு தேவையான இன்டர்வியூஸ் மட்டும் போங்க. நீங்க எல்லாம் படிச்சீங்கன்னா எல்லா இன்டர்வியூ போவோம். எல்லா இன்டர்வியூ போனா நீங்க எல்லாம் படிக்க வரும். எல்லாம் படிச்சு கொண்டு அப்படி கிரகிச்சு கொண்டு நிக்க அளவுக்கு இது ஒன்று இல்லை. அப்ப அந்த யார் எங்கட இவர் எலன் மஸ்க் செய்யற மாதிரி சிப் கொண்டு மெமரியில் அடிச்சு அப்படித்தான் நாங்க எல்லாம் கிரகிச்சுட்டு போகணும். இதெல்லாம் சாத்தியம் இல்லை அந்த அளவுக்கு இல்லாமா. அப்ப ஏதாவது ஒரு துறையில போக பாருங்க. ஜாவாண்டா ஜாவா ஃபுல்லா படிச்சு ஜாவா தேவையான இன்டர்வியூஸ், நிறைய இன்டர்வியூஸ் வருது. அதுல ஜாவா சம்பந்தமான இன்டர்வியூஸ் நிறைய இருக்கு. அப்ப ஜாவா சம்பந்தமான இன்டர்வியூஸ் ஒன்று தேடி போங்க. அல்லது மேர்ன்ஸ்டெக் இப்போ புதுசாக இருக்கக்கூடிய ஸ்டெக் தான் மேர்ன்ஸ்டெக்ன்ட்டு. இந்த நியூ டெக்னாலஜிஸ்ல இருக்கக்கூடிய அப்போ மேர்ன்ஸ்டெக்ல நீங்க இதா இருக்கீங்களா, அது சம்பந்தமான இதை தேடி நிறைய கம்பெனிஸ்ல தேடுறாங்க. மேர்ன்ஸ்டெக் சம்பந்தமான டெவலப்பர்ஸ் தேடுறாங்க. அல்ல நெக்ஸ்ட் ஜேஎஸ்ல உங்களுக்கு இது இருக்கீங்களா, நீங்க ஃபுல் இது இதா இருக்கீங்கன்னு சொல்லிச்சுன்னா நெக்ஸ்ட் ஜேஎஸ் சம்பந்தமான இல்லை போங்க. இந்த ஸ்ப்ரிங் பூட்டா என்னது உங்களுக்கு என்ன துறை ஏழுமோ அந்த துறையை இதை எடுத்துட்டு போங்க. அதுக்காக வேண்டி இந்த எனக்கு HTML CSS ஏழும் அதுல எல்லாம் தேடிட்டு போவான் நம்ம அப்படி. சரியா? அதுல எல்லாம் அந்த ஜாப்ஸ் எல்லாம் இல்லை. ஓகே, அப்ப நீ புதுசா வர இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ்ல வச்சு நீங்க தேடிட்டு போங்க. சரியா? அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போங்க. அல்ல முந்திலிருந்து இப்போ வரைக்கும் ஹை டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஜாவா, முந்திலிருந்து ஹை டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஜாவா, ஜாவால நல்ல ப்ரொஃபஷனலா இது பண்ணி அதுல போங்க, அந்த துறையில போங்க. சரியா? இப்ப நாங்க இந்த இதுல வந்துட்டு மெயினா தியரிட்டிக்கல் மட்டும் இல்ல, நெட்வொர்க் எப்படி டிசைன் பண்றது, ஒரு நெட்வொர்க் கொண்டு நாங்க என்ன மாதிரி டிசைன் பண்றதுன்றதை படிப்போம். சரியா? நெட்வொர்க் கொண்டு நாங்க என்ன மாதிரி டிசைன் பண்றதுன்னு படிப்போம். அதே போல நெட்வொர்க் கொண்டு நாங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்றதை படிப்போம். சரியா? நெட்வொர்க் கொண்டு நாங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ற விஷயத்தை நாங்க படிப்போம். அடுத்த ஃப்ரேம் ஒர்க்ஸ், அதாவது இந்த ஃபோக்கஸ், அதாவது பிரின்சிபல் ஆஃப் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்தோம்னு சொல்லிச்சோன்னா, ஒரு ஆஃபீஸ் உண்டு, நீங்கள் ஒரு ஆஃபீஸ் உண்டு போனீங்க. இப்போ நெட்வொர்க் சம்பந்தமான ஜாப்போட நீங்கள் ஒரு ஆஃபீஸ் உண்டு போனீங்கன்னு சொல்லிச்சோன்னா, அந்த ஆஃபீஸில் வந்து நெட்வொர்க்கை செட்டப் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிச்சோன்னா என்னென்ன டிவைஸ் நான் யூஸ் பண்ணணும், அதை எப்படி கனெக்ட் பண்ணணும்ன்ற லெவலில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த லெவலில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரியா? அடுத்து ஃப்ரேம் ஒர்க் எடுத்தோம்னு சொல்லிச்சோன்னா சென்டர்ட் அரவுண்ட் TCP ITP மோட், அந்த IP மோட். சரியா? இந்த TCP IP எல்லாம் நாங்கள் தனித்தனி பாடமாக பார்ப்போம் இதில். சரியா? இந்த TCP IP என்ற விஷயங்கள் எல்லாம் தனியாக பெரிய சாப்டராக நான் பார்ப்போம். அந்த சாப்டர்ல எல்லாம் அந்த விரிவாக நான் பார்ப்போம். இப்போ நான் சும்மா நார்மலாக தெரிஞ்சுட்டு போ என்னன்னு சொல்லி. அதாவது இந்த TCP IP என்று சொல்கிற விஷயங்களை இவங்க ஒவ்வொரு லேயர்ஸ், அதாவது இந்த நெட்வொர்க்கை ஒவ்வொரு லேயர்ஸாக டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஸ்லைட்லேயும் வரும் லேயர்ஸ் என்னன்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு லேயர்ஸாக டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு லேயர்ஸுக்கும் ஸ்பெசிஃபிக்கான ஜாப்ஸ் இருக்கு. சும்மா எல்லாமே ஒரு 7 லேயர்ஸ் இருக்குன்னு சொல்லிச்சேன்னா 7லேயும் ஒவ்வொரு லேயர்ஸும் ஒவ்வொரு ஜொப்பை பண்ணுவாங்க. அதில் நான் தனித்தனியாக பார்ப்போம். சரியா? அதில் நாங்கள் தனித்தனியாக பார்ப்போம். அதாவது அடுத்து அப்ளிகேஷன் ரியல் வேர்ல்ட் சினாரியோ அனலிசிஸ், அதாவது ரியல் வேர்ல்டோட கனெக்ட் ஆகிற மாதிரி எப்படி இதாகுது, என்னென்ன விஷயங்கள் இது பண்ணுறது என்ற விஷயங்களை நான் தெரிஞ்சிருக்கேன். சரியா? உங்களுக்கு இதான் நான் சொல்கிறேன், நீங்கள் எக்ஸாமு மட்டும் மிச்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. சரியா? எக்ஸாம் பாஸ் ஆகணும், அது வேற. எக்ஸாம் பாஸ் ஆகணும், அதோட தியரிட்டிக்கலே படிச்சுட்டு போங்க. சரியா? தியரிட்டிக்கலாகவும் படிச்சுட்டு போங்க. நான் உங்களுக்கு செகண்ட் செமிஸ்டர் என் கிளாஸ் வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க இல்லை. அப்போ செகண்ட் செமிஸ்டர்லேருந்து நான் சொல்லிட்டு வரேன். சரியா? செகண்ட் செமிஸ்டர்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் என்னது,
அந்த டைம்ல இருந்து நான் சொல்லிட்டு நீங்கள் எக்ஸாமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவான், அடிக்கடி வெப்சைட்கள் செஞ்சு பாருங்க, வெப் அப்ளிகேஷன் செஞ்சு பாருங்க, அப்படி இப்படி செஞ்சு பாருங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சரியா? நீங்க அந்த டைமே அதெல்லாம் இது பண்ணி எல்லாம் அந்த பப்ளிஷ் பண்ணி அந்த உங்களோட லிங்க்டின்ல பப்ளிஷ் பண்ணி அப்படி இப்படி செஞ்சீங்கன்னா இந்த மட்டுக்கு நல்ல லெவலில் இருப்பீங்க நீங்க. சரியா? இப்போ நான் அந்த டைம்ல இருந்து சொன்னேன், உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குண்டா என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்கலாம், என்கிட்ட இது பண்ணி கேட்கலாம், ஒருத்தரும் கேட்ட பாடு இது வரும். சரியா? ஓகே. இந்த அப்ப ரியல் வேர்ல்டோட ஒவ்வொரு விஷயங்கள் எப்படி கனெக்ட் ஆகுது, எப்படி இது ஆகுதுன்னு சொல்ல விஷயம் நான் கட்டாயம் தெரிஞ்சிருக்கிறேன். சரியா? நீங்க ஒரு இன்டர்வியூண்டு போறீங்க. சரியா? நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியில ஏதாவது ஒரு கம்பெனியா, ஐஎஃப்எஸ் இருக்கலாம், பர்ச்சஸாவா இருக்கலாம், இந்த என்னது இந்த சிஸ்கோ லெப்பா இருக்கலாம், டபிள்யூஎஸ்எட்டா இருக்கலாம், வேண்டிய ஒரு கம்பெனிக்கு நீங்க இதுக்கு போறீங்க, இன்டர்வியூக்கு போறீங்க. இன்டர்வியூ போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவன் ஒரு சில கேள்வி கேட்பான். சும்மாவே நீங்க ஜாவா நல்லா படிச்சிட்டீங்க, ஜாவா நல்லா ஃபுல் கிளியர், ஜாவா சம்பந்தமான ஒரு டெவலப்பர் வந்து தேடுறாங்க ஐஎஃப்எஸ்ல ஜாவா சம்பந்தமான ஒரு டெவலப்பரை தேடுறாங்கன்னா நீங்க அதுக்கு நீங்க அப்ளை பண்ணி நீங்க போறீங்க, இன்டர்வியூக்கு போறீங்க. இன்டர்வியூ போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவங்க கேட்குற கேள்வி எந்த ஒரு இன்டர்வியூ இல்லை. சரி, எந்த ஒரு இன்டர்வியூ தான், சரியா, எந்த ஒரு இன்டர்வியூ தான் நீங்க வேண்டியொருத்தட்ட கேட்டு பாருங்க. இப்போ ஜாப்ஸ்ல இருக்க வேண்டியொருத்தர் கேட்டு பாருங்க. எந்த ஒரு இன்டர்வியூ தான் அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு நீங்க தியரிட்டிக்கலா பதில் சொல்லக்கூடாது. தியரிட்டிக்கலா நீங்க பதில் சொல்லக்கூடாது. அதுக்கு நீங்க இந்த ரியல் வேர்ல்டோட சம்பந்தப்பட்டு தான் பதில் சொல்லணும். இப்போ ஜாவாட டெவலப்பி கான்செப்ட்ல இது என்ன, இப்போ என்கேப்சுலேஷன் என்னன்னு சொல்லிச்சேன்னா என்னன்னு சொல்லி கேட்டா நீங்க அதுக்கு என்கேப்சுலேஷன் இஸ் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி அட இது டெஃபினிஷனை சொல்லிட்டு போகப்படாது. அப்படி என்னன்னு சொல்லி நான் அவன் பார்ப்பான், அந்த இன்டர்வியூ எடுக்கவன் என்ன பார்ப்பான், இவருக்கு வந்துட்டு இந்த தியரிட்டிக்கல் நாலேஜ் தான் இருக்கு, இதை வச்சு ஒன்று செய்யலான்னு சொல்லி அவனை உங்களை எப்படி ரிஜெக்ட் பண்ண தான் பார்ப்பான். நீங்க ரியல் வேர்ல்டோட கனெக்ட் பண்ணி சொல்லணுமா, இதெண்டா இப்படி அப்படின்னு சொல்லி அந்த ரியல் வேர்ல்டு நடக்கக்கூடிய விஷயங்களோட கனெக்ட் பண்ணி சொல்லணும். அப்ப நீங்க ஐடியில படிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ரியல் வேர்ல்டோட கனெக்ட் ஆகி தான் இருக்கு, ரியல் வேர்ல்டோட கனெக்ட் ஆகி தான் இருக்கு. அப்ப நீங்க அந்தந்த விஷயம் நான் இந்த நான் செய்யக்கூடிய மொடியூல்ஸ்ல எல்லாம் நான் ரியல் வேர்ல்டோட கனெக்ட் பண்ணி தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போனேன். உங்களுக்கு இன்டர்வியூக்கும் இந்த இந்த இலகுவா இருக்கும். நீங்க எவ்வளோ படிச்சு எவ்வளோ இது பண்ணி கடைசி என்னது ஜொப் கொண்டு போறது தானே, அதுதானே உங்களோட மெயின். ஜொப் கொண்டு போறது சும்மா ஜொப்பு எடுக்கிறல்ல, என்னது அவன் இன்டர்வியூ வச்சு தான் எடுப்பான். அப்போ அந்த இன்டர்வியூ தான் உங்களோட மெயின் முக்கியம். இன்டர்வியூ தான் மெயின் முக்கியம். அப்போ நான் இந்த எல்லா மொடியூல் நான் படிப்பிக்கிற எல்லா மொடியூலும் நான் விஷயங்களை ரியல் வேர்ல்டோட கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு தான் போகுது. சரியா? அப்போ இந்த பாடத்துல அப்படிதான் ரியல் வேர்ல்டோட அனலைஸ் பண்ணி நான் பார்க்கணும் ஒரு விஷயத்தை. அதே போல ப்ராக்டிகல்ஸ் நான் பார்ப்போம். தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ப்ராக்டிகல்ஸ் இருக்கு, அதில் நான் பார்ப்போம். சரியா? அதாவது ஒரு வாட்ஸ்அப் கொண்டு எப்படி ஒர்க் ஆகுது, வேண்டிய விஷயத்த நீங்க இந்த நெட்ஒர்க் பாடத்தை படிச்சு முடியச்சாலும் உங்களுக்கு விளங்கும். வாட்ஸ்அப் கொண்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி, ஜூம் கொண்டு எப்படி ஒர்க் ஆகுது என்ற விஷயம் உங்களுக்கு விளங்கும் இந்த பாடத்தை படிச்சு முடிக்கிறது. சரியா? அதாவது இந்த பாடத்துல மெயினா 8 டாபிக்ஸ் இருக்கு. சரியா? இந்த நெட்ஒர்க் பாடத்துல மெயினா 8 டாபிக்ஸ் இருக்கு. 8 டாபிக்ஸும் நாங்கள் இந்த இடத்துல சும்மா மேலோட்டமா பார்த்துட்டு போவோம் என்னன்னு சொல்லி நாங்கள் 8 டாப்பிக்கையும் விரிவாக பார்ப்போம். சரியா? ஒவ்வொரு கிளாஸ்லையும் விரிவாக பார்ப்போம். இன்னும் உங்களுக்கு பாடத்தை தொடங்கலாம். சரியா? இந்த பாடத்தில் மெயினாக எல்லாம் இதுதான், பேசிக் தான். சரியா? இந்த இன்ட்ரடக்ஷன் டு நெட்ஒர்க்னு சொல்லி ஒரு பாடம் ஒன்று இருக்கு. இன்ட்ரடக்ஷன் டு நெட்ஒர்க்னு சொல்லி ஒரு பாடம். இந்த பாடத்தில் வந்துட்டு இப்போ நான் இன்றைக்கு சொன்னதை விட டீப்பாக நெட்ஒர்க்ண்டா என்னன்னு சொல்லி நான் படிப்பேன். டீப்பாக இப்போக்கி நீ உங்களுக்கு நெட்ஒர்க்ண்டா என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். சரியா? இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பாடத்தில் அந்த மொடியூல வந்துட்டு நாங்கள் நெட்ஒர்க்ண்டா என்னன்னு டீப்பாக பார்ப்போம். அது டைப்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது ஒவ்வொரு வகையான லேயர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு வகையான லேயர்ஸ் இருக்கு. அதில் ஒரு லேயர் தான் பிசிக்கல் லேயர். பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்ஒர்க் டிரான்ஸ்போர்ட், இப்படின்னு நிறைய லேயர்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு லேயரை நாங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு பாடமாக பார்ப்போம்னா
அதுலதான் ஒவ்வொரு பாடம் TCP/IP அந்த இந்த மெக் அட்ரஸ் இந்த விஷயங்கள் சப்நெட் மாஸ்க் இந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வரும். சரியா, நிறைய விஷயங்கள் வரும். அப்ப இந்த பிசிக்கல் லேயர் பிசிக்கல் லேயர்ல நாங்க என்ன பார்க்க போறோம் பார்ப்போம்னு சொல்லி சொன்னா ஆக்சுவலா டேட்டா எப்படி ட்ரெவல் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். டேட்டா வந்து எந்த மாதிரி ட்ரெவல் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம் அந்த பாடத்தில். சரியா, கொஞ்சம் இல்லைங்க. ஓகே, இந்த அதாவது பிசிக்கல் லேயர்ல ஆக்சுவலா ஒரு டேட்டா எப்படி ட்ரெவல் ஆகுது, கேபிள் மூலமாவா அல்ல கேபிள் இல்லாம சிக்னல் மூலமாவா? சிக்னல் மூலமா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, பிட்ஸ் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, பைட்ஸ் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எந்த வகையில ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது என்னென்ன விஷயங்கள் நான் பார்ப்போம். இந்த விஷயங்கள் நான் பார்ப்போம். இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் அவங்களோட டேட்டாவெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற இந்த கேபிள் மூலமா இப்போ கூகுள் கம்பெனியா இருக்கலாமா, கூகுள் கம்பெனி அவங்க கம்பெனியா இருக்கலாம். அவங்க அவ்வளோ பெரிய கம்பெனி இந்த டேட்டாவெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த நீங்க கண்டிருப்பீங்க ஒரு சில வீடியோவில் பார்ப்பீங்க. கடலுக்கு அடியால பெரிய பெரிய கேபிள் எல்லாம் போட்டுருப்பாங்க. கடலுக்கு அடியே பெரிய பெரிய கேபிள் எல்லாம் இருக்கும். இது என்ன வகையான கேபிள், அந்த கேபிளோட பேர் என்ன, இதெல்லாம் நாங்கள் பின்கால அந்த பாடத்துல பார்ப்போம். நான் பிசிக்கல் லேயர் என்ற பாடத்துல பார்ப்போம் என்னென்ன வகையான கேபிள் யூஸ் பண்றாங்க, அதை எப்படி கனெக்ட் பண்றாங்கன்ற விஷயங்களை பார்ப்போம். இப்போ இந்த வேற வேற இந்த அமேசான் கம்பெனி எடுத்தாலும் இவங்க எல்லாம் பெரிய பெரிய டேட்டா கேபிள் எல்லாம் வச்சிருப்பாங்க. டேட்டா கேபிள் இதெல்லாம் கடல் கடியால போகும் இவனோட கேபிள் எல்லாம். கடல் கடியால போகும். மைக்ரோசாஃப்ட் எடுத்தாலும் உங்களுக்கு அடிக்கடி காணுவீங்க. நான் சும்மா யூடியூப் வீடியோவில் அல்லது இந்த என்னது யூடியூப் ஷார்ட் வீடியோல வரும். அந்த கடல்ல இருந்து அவங்க சர்வர் இதுவெல்லாம் எல்லாம் இது பண்ணி அந்த கேபிள் எல்லாம் இது பண்ணுவாங்க. அந்த கேபிளோட கனெக்ட் ஆகக்கூடிய பெரிய பெரிய சர்வர் இருக்கு. அதுல அந்த பாசி அப்படி என்ன இருந்து அதை கழுவுவாங்க, அந்த வேலையெல்லாம் செய்வாங்க, அந்த ப்ரோசஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி கடலுக்கு அடியால பெரிய 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 டேட்டா, அதெல்லாம் பிக் டேட்டா. சரியா, அதெல்லாம் பெரிய பெரிய டேட்டா. அப்ப இந்த வகையான கேபிள்ஸ் எல்லாம் இருக்கு இந்த வகையான அதுதான் இப்ப புதுசா அந்த அண்மையில பிரச்சனை போயிட்டு இருக்குதான் ஈரான் அமெரிக்கா கடையில. ஈரான் என்ன சொல்லுது, இந்த இப்ப கிட்டத்துல இப்ப இன்றைக்கு நைட்டுக்கு சொல்றாங்க, நியூஸ்ல வருது, எனக்கு எந்த அளவு உண்மைன்னு சொல்லி எனக்கும் தெரியா. இந்த நைட் 10 மணிக்கோ 10 மணிக்கோ இந்தியன் டைமுக்கு, இந்த இந்தியன் டைம் 10 மணிக்கு அந்த கூகுள் அமேசான் அப்படி பெரிய பெரிய கம்பெனிகிட்ட கேபிள் எல்லாம் அவங்க இதுக்கு பண்ண போறாங்க, அவங்க அதில் கட் பண்ண போறாங்கன்னு ஒரு மெசேஜ் ஒன்று வந்து. மெசேஜ் எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கும் தெரியா. இந்த இப்படி ஒரு நியூஸ் ஒன்று வந்து இன்றைக்கு. சும்மா எழுவா இப்படி ஒரு கூகுள்ட கேபிள் அப்படி ஈரான் இதெல்லாம் அமெரிக்கன் கம்பெனிஸ் தானே, அந்த அமெரிக்காவுடைய கோவத்தில் அவங்க அப்படின்னா பண்றான். இந்த சும்மா எழுவா ஒரு கூகுள்ட இதோட கட் பண்ணுன்னு சொல்லிச்சிருந்தா, கூகுள்ட ஒரு கேபிளை கட் பண்ணா ஃபுல் சர்வரும் அந்த இதாகிடும், ஃபுல் சர்வரும் டவுன் ஆகிடும். இப்படி நெட்ஒர்க் சர்வர் ஃபுல்லா டவுன் பண்ணினாங்கன்னு சொல்லிச்சுன்னா எந்த அளவு பாதிப்புண்டு வரும் ஒரு நாட்டை எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா, என்னோட சிலோனை பொறுத்தவரையில் எந்த அளவு பாதிப்புண்டு வரும். இந்த கூகுள் அமேசான் இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ்ட கிளவுட் எல்லாம் இதெல்லாம் இருக்கு. பெரிய பெரிய கம்பெனிஸ்ட கிளவுட் எல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு சில இதெல்லாம் கட் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த நிறைய விஷயங்கள் டவுன் ஆகும். பேங்க் எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா பேங்க்ல எல்லா சிஸ்டமும் டவுன் ஆகிடும். ஒன்றும் ஒர்க் ஆகுது. மைக்ரோசாஃப்ட் கேபிளை கட் பண்ணீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இப்போ நீங்க பார்த்துக்கூடிய உங்களோட விண்டோஸ்ன்றதே ஒரு மைக்ரோசாஃப்ட் இதுதான். நீங்க உங்களோட பிசியில பார்த்து அந்த யூசர்ஸ் நான் சொல்லல, விண்டோஸ் யூஸ் நான் சொல்றேன். விண்டோஸ் யூஸர் நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களோட விண்டோஸ் லெவல்னா என்ன யூஸ் பண்றீங்களோ அதெல்லாம் மைக்ரோசாஃப்ட் தான். எல்லாமே கட் ஆகிடும், ஒன்றுமே யூஸ் பண்ணலாம். போ பேங்க் சேவரா இருக்கலாம் அல்லது இந்த எஜுகேஷன் சேவர் எல்லாமே கட் ஆயிடும். உங்களோட ஒருத்தரோட கம்யூனிகேட்டே பண்ணலாம் போயிடும் உங்களுக்கு. கம்யூனிகேட்டே பண்ணலாம் போயிடும். வாட்ஸ்அப்பா இருக்கலாம், எல்லாம் டவுன் ஆயிடும். இதோட பெரிய பாதிப்பு வரும். இதோட கட் பண்ணாங்கன்னு சொல்லி நடக்கப்படாது. இந்த ஷெல்டர் சரியா. அப்போ இந்த பிசிக்கல் லேயர்ல அந்த என்னென்ன கேபிள் யூஸ் பண்றாங்க, என்னென்ன வகையான அவங்க டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க, அந்தந்த விஷயங்கள் எல்லாம் வரும். சரியா, அந்தந்த விஷயங்கள் நான் படிப்போம் அந்த பாடத்தை. சரியா, அடுத்தது டேட்டா லிங்க் அண்ட்
சப் லேயர்ஸ், அதாவது டேட்டா லிங்க் லேயர்னு சொல்லுவோம்னா, டேட்டா லிங்க் லேயர்னு சொன்னா டிவைஸ் வந்து எப்படி கனெக்ட் ஆகுது, எப்படி எந்த எந்த முறையில கனெக்ட் ஆகுதுன்றதை நாங்கள் அந்த பாடத்துல படிப்போம். என்ன முறையில், அதாவது மெக் அட்ரஸ்ன்னு சொல்லி ஒரு மெக் அட்ரஸ் ஒன்று இருக்கு. மெக் அட்ரஸ், இந்த மெக் அட்ரஸ்ன்னு சொல்லி சொல்ற ஒவ்வொரு டிவைஸுக்கும் அந்த வரும் இப்படி ஒரு அட்ரஸ் உண்டு. இந்த அட்ரஸ்ண்டா என்ன, அது என்னென்ன டிவைஸுக்கு என்னென்ன மாதிரி வரும், அது ஒரு டிவைஸ்ல இன்னொரு டிவைஸ் கனெக்ட் ஆகுனா என்ன மாதிரி கம்யூனிகேட் பண்ணும், இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க இந்த பாடத்துல பார்ப்போம். சரியா, இந்த பாடத்துல நாங்க மெயினா பார்ப்போம். அடுத்து நெட்வொர்க் லேயர். சரியா, நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயர்னு சொல்லிச்சுன்னா இவர் வந்து ரவுட்டிங், அதாவது டேட்டா கரெக்ட் பாத்ல எப்படி போகுது, டேட்டா கரெக்ட் பாத்ல எப்படி போகுது என்ற விஷயத்தை நாங்கள் இந்த இடத்துல பார்ப்போம். ஐபி அட்ரஸ், ஒரு ஐபி அட்ரஸ்ல இருந்து இன்னொரு ஐபி அட்ரஸுக்கு கரெக்டா டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுதா, சரியா போகுதா, என்ன முறையில போகுது, எப்படி போகுது, இந்த கரெக்டா போகுது, அதாவது கரெக்டா அந்த பாத்துல போகுதா என்ற விஷயத்த நாங்கள் இந்த இடத்துல பார்ப்போம், இந்த பாடத்துல பார்ப்போம். இது பெரிய பாடம், இது நான் தனியா இந்த இடத்துல பார்ப்போம். சரியா, அடுத்து டிரான்ஸ்போர்ட் லேயர், இது தனியொரு பாடம். சரியா, டிரான்ஸ்போர்ட் லேயர் தனியொரு பாடம். அதாவது டேட்டா சேஃபா ரீச் ஆகுதா, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய டேட்டா இன்னொரு இடத்துக்கு சேஃபா ரீச் ஆகுதான்னு பார்ப்போம். சரியா, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய டேட்டா இன்னொரு இடத்துக்கு சேஃபா ரீச் ஆகுதுன்னு சொல்லி நான் பார்ப்போம். அந்த டேட்டா அந்த ரீச் ஆக போது ஏதாவது எரர்ஸ் இருந்தால் எங்களுக்கு ரீசன் பண்ணும், எரர்ஸ் இருந்தால் எங்களுக்கு ரீசன் பண்ணும். நாங்கள் பெக்கெட் ட்ரேசர்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. பெக்கெட் ட்ரேசர்னு சொல்கிற கம்ப்யூட்டரில் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு சிஸ்டம் உண்டு. அது அதில் மூலமாக எங்களுக்கு எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, என்ன ப்ரோட்டோகாலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்ற விஷயங்களும் எங்களுக்கு தனியாக பார்க்கலாம். அதில் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். சரியா, அதில் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுறேன். இந்த பாடத்துல இதெல்லாம் டிசிபி என்ற ஒரு விஷயம் கொண்டு வரும். தனியாக பார்ப்போம் நாங்கள் அந்த இடத்துல தனியாக எப்படி அனுப்பேன், அந்த இடத்துல நான் தனியாக பார்ப்போம், விரிவாக பார்ப்போம் என்னன்னு சொல்லி. யூடிபின்னு சொல்லி ஒரு விஷயம் கொண்டு வரும். இந்த விஷயங்கள்லாம் நான் தனியாக பார்ப்போம் அந்த இடத்துல. சரியா, அண்ட் அப்ளிகேஷன் லேயர். அப்ளிகேஷன் லேயர்னு சொல்லி நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் டிஎன்எஸ் சொல்லிச்சுன்னா இதில் வரக்கூடிய ஒன்று, இந்த அப்ளிகேஷன் லேயர் வரக்கூடிய டொமைன் நேம் சிஸ்டம். சரியா, டொமைன் நேம் சிஸ்டம். அதாவது நீங்க உங்களோட கூகுள்கிட்ட சர்ச் இன்ஜின்ல இல்லை சும்மா ஒரு உங்களோட சர்ச் இன்ஜின் கூகுள் எல்லாம் ஏதாவது ஒரு சர்ச் இன்ஜின் ஒன்றுல நீங்க www.youtube.com, சரியா, www.youtube.com டைப் பண்ணீங்கன்னு சொல்லிச்சேன்னா அது அப்படியே ரிக்வஸ்ட் அப்படியே சர்வரே போய் அங்கே போய் ஒரு சில இடங்கள் இருக்கு, அங்கே இங்கே போய் அப்படியே தேவையான இடத்துக்கு போ, அந்த மெயின் சர்வரு போறது எங்க இந்த www.youtube.com போகாதது, அது வந்துட்டு ஒரு நம்பரா தான் போகும். அதுக்கு தான் நான் சொல்ல டொமைன் நேம் சிஸ்டம். அப்ப சும்மா எல்லாமே அந்த www.youtube.com ஒரு நம்பர் ஒன்று இருக்கும், 225.212.119.121. சும்மா நான் உதாரணத்துக்கு சொல்றேன். சரியா, உதாரணம் இந்த மாதிரி ஒரு நம்பர் ஒன்று இருக்கு. இதான் இந்த யூடியூபுக்கான நம்பர் இது. அப்ப இதை கிளிக் பண்ண இந்த சர்வர்ல இந்த நம்பர் தான் தேடும், அப்ப இந்த பேரை இந்த நம்பரா மாத்துற விஷயம் தான் இந்த டொமைன் நேம் சிஸ்டம். அதை எப்படி மாத்துற, என்ன வகையான மாத்திர, ஏக்கு என்ன நம்பர், பிக்கு என்ன நம்பர், சிக்கு என்ன நம்பர், அதெல்லாம் நான் தனியாக படிப்போம். சரியா, படிப்போம். அப்ப இது எப்படி மாத்துற இதை மாத்துற விஷயம் தான் என்ன டிஎன்எஸ் சொல்றோம். ஏன்னா அப்ளிகேஷன் சர்வீஸ்ல நான் பார்ப்போம். சரியா, அப்ளிகேஷன் இந்த டிஎன்எஸ் ஒரு விஷயம் இல்லாட்டி எங்களுக்கு இந்த www. எங்களுக்கு இந்த சர்ச் பார்ல ஒன்றுமே டைப் பண்ணலாம் போயிடும். எங்களுக்கு ஜஸ்ட் நம்பர்ல நாங்கள் ஒரு விஷயத்த டைப் பண்ணுவோம். நம்பர்லாம் ஒரு விஷயத்த டைப் பண்ண, அப்போ ஒவ்வொரு விஷயத்தை நான் எப்படி நம்பர்லாம் பாடமாக்கி வைக்கணுமா, எங்களுக்கு ஈஸியா இருக்கு இந்த டொமைன் நேம் சிஸ்டம் இருக்கிறதால. டொமைன் நேம் சிஸ்டம். அடுத்து HTTP, அதாவது ஒரு லிங்க் உண்டு, ஒரு வெப்சைட் ஒன்றுல பாத். சரியா, வெப்சைட் ஒன்று பாத் எப்படி நாங்கள் இது பண்றேன். உதாரணத்துக்கு நான் எடுத்தோம்னா இது ஒரு வெப்சைட், இது இந்த ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஒயிட் போர்ட் வெப்சைட் உண்டு. இது பாருங்க, இந்த இடத்துல எங்கட பாத்துல லிங்க் எடுத்தோம்னா HTTPன்னு சொல்லி வருது. இந்த இடத்துல பாருங்க,
HTTPSன்னு சொல்லி வருது. அதாவது இந்த HTTPக்கும் HTTPSக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, இந்த HTTP என்றது சும்மா நார்மலான, அதாவது HTML CSS யூஸ் பண்ணி நாங்கள் ஏதாவது இது ஒன்று செஞ்சோம்னா அந்த இதெல்லாம் HTTPலாம் வரும். அது அந்த அளவு செக்யூரும் இல்லை ஈக்காது. அது சும்மா நார்மலான யூனிவர்சிட்டி வேலை ப்ரொஜெக்ட் வேலை செய்யும் தானே, ஆனால் அந்த மாதிரியான ப்ரொஜெக்டில் தான் நான் இந்த HTTP யூஸ் பண்ணுவேன். HTTPS என்று ஹை செக்யூரான இது. நீங்கள் எந்த ஒரு ப்ரொஃபஷனலான வெப்சைட் எடுத்தாலும், எந்த ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் எடுத்தாலும், யூடியூப் மாதிரியான வெப்சைட் எடுத்தாலும் அதெல்லாம் HTTPSலாம் இருக்கும். இங்கே பாருங்க, HTTPSலாம் இருக்கும். HTTPSலாம் இருக்கும். இந்த வெப்சைட்டில் HTTPSலாம் இருக்குமே. ஹை செக்யூரிட்டி ஹூட். HTTPS வந்துட்டு ஹை செக்யூரிட்டி ஹூட். அதெல்லாம் நாங்கள் தனியாக அந்த இடத்துல பார்ப்போம். சரியா? இது HTTPA ஹை செக்யூரிட்டி ஹூட், ஹை செக்யூரிட்டி ஹூட், இதே செக்யூரிட்டி ஹொர வேண்டிய விஷயங்கள்லாம் நான் தனியாக பார்ப்போம் வந்துட்டு. சரியா? அடுத்து நாங்கள் இந்த பாடத்துல பார்ப்போம் இமெயில் சம்பந்தமான விஷயங்கள். இமெயில் எப்படி ஒர்க் ஆகுது, இமெயில் ரன் ஆகுது எப்படி, அந்த விஷயங்கள். வெப்சைட் டெவலப் பண்ண செல்ல நெட்ஒர்க்கிங் எப்படி யூஸ் ஆகுது, அப்ளிகேஷன்ஸ் எப்படி யூஸ் ஆகுது, அந்த நெட்ஒர்க்கை நாங்கள் எப்படி பாத்தில் கொடுத்து எப்படி டிஎன்எஸ் சிஸ்டம் அது சர்வருக்கு கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் தனியாக பார்ப்போம். சரியா? எல்லாம் ஈஸியான விஷயங்கள் தான். இப்போ சில பெருசாக இருக்கும், அதெல்லாம் அந்த இடத்துல படிக்கிறதெல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்காது. சரியா? இந்த நெட்ஒர்க்குண்டா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான பாடம். சரியா? நெட்ஒர்க்குண்டா மற்ற பாடங்கள் மாதிரில சரியான இன்ட்ரெஸ்டான பாடம். இன்ட்ரெஸ்டாக படிக்கலாம். சரியா? நீங்கள் கேள்விகள் கேட்டு இதாகிட்டு போனோம்ட்டா நல்ல இன்ட்ரெஸ்டாக படிக்கலாம் இந்த பாடம். ஸோ மிஸ் பண்ணா வாங்க ஒரு லெக்சர். அண்ட் அடுத்தது எஸ்டிஎன்னு சொல்லுது. எஸ்டிஎன்னா சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்ஒர்க். சரியா? சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்ஒர்க்னு சொல்லி தனி பாடம் ஒன்று இருக்கு. சாஃப்ட்வேரை வந்துட்டு நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கிற விஷயத்த நாங்கள் அந்த இடத்துல பார்ப்போம். அதாவது சாஃப்ட்வேர், சரியா, சாஃப்ட்வேர் ஒரு நெட்ஒர்க்கை எப்படி யூஸ் பண்ணுது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, எப்படி யூஸ் பண்ணுது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்ற விஷயத்தை நாங்க பார்ப்போம். சரியா? ஓகே. அதாவது இந்த பாடத்தை நீங்க இந்த படிக்கிறதால இந்த நெட்ஒர்க்கிட்ட பாடத்தை படிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன லேர்னிங் அவுட்கம்ஸ், என்னென்ன உங்களுக்கு பிரயோஜனங்கள் கிடைக்குதுன்ற மாதிரியான விஷயங்கள் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதாவது உங்களுக்கு ஒரு ஐபி நெட்ஒர்க் அல்லது டிசிபி ஐபி மாடல் இந்த மாதிரி விஷயங்களை ஒன்று டிஸ்கிரைப் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரிய வரும். சரியா? டிசிபி அந்த ஐபி மாடலை யூஸ் பண்ணி நெட்ஒர்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வரும். டேட்டா எப்படி சென்ட் ஆகுது. நீங்க இப்போ நார்மலாக அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று அனுப்புறாரு, அவருக்கு ஜஸ்ட் அது மெசேஜ் அனுப்புறது மட்டும் தான் தெரியும். மெசேஜ் அனுப்பினா இன்னொருத்தர் மெசேஜ் போகும். அவட ஃப்ரெண்ட் உண்டு, இப்போ உங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட் உண்டு, அவட ஃப்ரெண்ட் ஒன்றுக்கு இந்த மெசேஜ் ஒன்று அனுப்பினா அந்த மெசேஜ் போகிறது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இந்த பாடத்தை முடிக்கிறதால அந்த மெசேஜ் எங்கே போகுது, அது எப்படி போகுது, என்ன வகையாக போகுது, அது அந்த விஷயங்கள் எல்லாம் மூலம் படிப்பு இந்த நீங்கள் அவங்களோட நாலேஜ் ஒன்று வரும். அந்த அளவுக்கு நீங்கள் நாலேஜ் ஒன்று வரும். சரியா? அதாவது அந்த மெசேஜ் போகிறது என்ன லேயர்ஸை யூஸ் பண்ணி அது போகுது, எந்தெந்த லேயரில் அது போகுது என்றதெல்லாம் படிப்பீங்க. சரியா? அடுத்தது ஐடென்டிஃபை சூட்டபிள் நெட்ஒர்க் பேராமீட்டர்ஸ் ஃபார் பிஸ்னஸ் சொல்யூஷன். அதாவது கரெக்டாக நெட்ஒர்க்கை செட்டப் பண்ண தெரிய வரும் உங்களுக்கு. ஒரு நெட்ஒர்க் கொண்ட கரெக்டாக செட்டப் பண்ண தெரிய வரும். அதாவது என்னென்ன கேபிள்ஸ், இப்போ ஒரு நெட்ஒர்க், இப்போ ஒரு சும்மா எல்லாமே உங்களோட ஒரு ஷாப் ஒன்று இருக்குது, ஷாப் ஒன்றில் நீங்கள் பொஸ் சிஸ்டம் ஒன்று போட்டுறீங்க, ஒரு ஷாப் ஒன்று பொஸ் சிஸ்டம் ஒன்று போட்டுருங்க. நீங்கள் இந்த நெட்ஒர்க்குன்ற பாடத்தை படித்து முடிச்சா அந்த பொஸ் சிஸ்டத்தை போடுறதுக்கு உங்களுக்கு வெளியில இந்த ஆக்கள் வரணும்ன்ற அவசியம் இல்லை. வெளியிலிருந்து கம்பெனிஸ்லேருந்து ஆக்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரிய வரும், இந்த கேபிள் இங்கே இது பண்ணி இங்கே இது பண்ண அத்தனை இது ஒர்க் ஆகும், அத்தனை விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அத்தனை விஷயம் ரோட்டர்ஸும் அந்த என்னது அந்த சுவிட்சஸும் எல்லாத்தையுமே உங்களுக்கு கனெக்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் ஒன்று வரும். அது எந்த ஸ்பீடில் இது பண்ணணும், என்னென்ன டிவைஸ் யூஸ் பண்ணணும்,
எல்லா நாலேஜும் முழு வரும் இந்த பாடத்தை படிச்சு முடிக்கிறதால. சரியா? அதே போல ஒரு நெட்வொர்க் கொண்ட பிஹேவியர், அது எப்படி பிஹேவ் ஆகுது என்ற விஷயத்த உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளலுமா இருக்கும், நாலேஜ் வந்து வரும் உங்களுக்கு. ஒரு நெட்வொர்க் கொண்டு ஸ்லோ ஆகுதுன்னு சொல்லிச்சேன்னா, நெட்வொர்க் கொண்டு ஸ்லோ ஆகுதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரிய வரும் இதே ஸ்லோ ஆகுதுன்னு சொல்லி. ஒரு நெட்வொர்க் ஒன்று டிலே ஆகுதுன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தெரிய வருமே இது டிலே ஆகுதுன்னு சொல்லி. ஒரு நெட்வொர்க் ஒன்று லொஸ் ஆகுதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரிய வருமே இது டிலே அந்த லொஸ் ஆகுதுன்னு சொல்லி. நீங்கள் ஜூம் கிளாஸ்ல இருக்கீங்க, ஜூம் கிளாஸ் திடீர்னு லெக் ஆகுது, திடீர்னு லெக் ஆகுது அல்லது ஸ்ட்ரக் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள் ஆகும்னு சொல்லிச்சேன்னா இந்த நெட்வொர்க் பாடம் இதுக்கு முந்தி எல்லாம் இப்படி ஆச்சலாம் நீங்க சும்மா நினைப்பேன் நெட்வொர்க் அந்த இன்டர்நெட் கேஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இந்த பாடத்தை படிச்சு முடிச்சோட உங்களுக்கு தெரிய வரும் ஒரு ஜூம் மீட்டினோட ஜூம் இதோட செஷனோட லெக் ஆகினா அதுக்கான ரீசன் என்ன, அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி ஃபுல் கிளியர்னஸ் உங்களுக்கு வரும். அதே போல அனலைஸ் அண்ட் ட்ரபிள் ஷூட் காமன் நெட்வொர்க் இஷ்யூ, அதாவது ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ண தெரிய வரும். ஒரு நெட்வொர்க் ஒன்று ஒர்க் ஆகலைன்னா அதுக்கான ரீசன் என்ன, ஏ காரணம். உங்களோட ஃப்ரெண்ட் ஒன்றுட என்ன ஹரி இந்த பிசி அந்த லேப்டாப் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னா உங்களுக்கு போய் அதை செஞ்சு கொடுக்கலுமான அளவுக்கு நீங்க உங்களுக்கு நாலேஜ் ஒன்று வரும். சரியா படிச்சீங்கன்னு இந்த பாடம் சரியா படிச்சீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு போய் அந்த அந்த இதை செஞ்சு கொடுத்து அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் ஒன்று வரும். சரியா? இந்த லேர்னிங் அவுட்கம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகே, இதுல நாங்கள் நார்மலா பார்ப்போம் இன்டர்நெட் கம்யூனிகேஷன் ஃப்ளோ. ஒரு இன்டர்நெட் ஒன்று கம்யூனிகேட் ஆகுற எப்படி, நெட்வொர்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த இன்டர்நெட்ன்றது. சரியா? நெட்வொர்க் இன்டர்நெட் ஒன்றல்ல, நெட்வொர்க்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் தான் இன்டர்நெட்ன்றது. இந்த இன்டர்நெட் ஒன்று எப்படி கம்யூனிகேட் ஆகுது, எப்படி கம்யூனிகேட் ஆகுது. இந்த இடத்துல கிளைண்ட், சரியா? அந்த என்னது கிளைண்ட் சொன்னா யாரு, நீங்க நீங்க அல்லது லேப்டாப் மொபைல் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய நீங்க தான் என்னத்தை வச்சு யூஸ் பண்ண போறீங்க, யூ கிளைண்ட்னா நீங்க. சரியா? இப்ப நீங்க வந்துட்டு ஒரு சர்ச் இன்ஜின் ஒன்றுல www.youtube.com சொல்லி டைப் பண்றீங்க. நீங்க டைப் பண்றீங்க, டைப் பண்ணா ரிக்வெஸ்டா போகும். அந்த டைப்பிங் வந்துட்டு ஒரு ரிக்வெஸ்டா போகும். சரியா? அது வந்துட்டு ஒரு ரிக்வெஸ்டா போகும். ரிக்வெஸ்டா எங்க போகும், ஐஎஸ்பி நெட்வொர்க்கு போகும். சரியா? ஐஎஸ்பி நெட்வொர்க்கு போகும். ஐஎஸ்பி நெட்வொர்க் என்ன, ஐஎஸ்பி நெட்வொர்க் சொல்ற இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஐஎஸ்பி சொல்ற இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இது என்ன வகையான இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ணும், இந்த இடத்துல இன்டர்நெட் வரும் உங்களுக்கு, இந்த இடத்துல இருந்தா இன்டர்நெட் வரும். சரி, இந்த இன்டர்நெட் வரும். அது ஒரு டயலாகா இருக்கலாம், இதுதான் இது. சரியா? அது டயலாகா இருக்கலாம், டயலாக் இன்டர்நெட்டா இருக்கலாம், அல்லது எஸ்எல்டியா இருக்கலாம், அல்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஹச்சா இருக்கலாம், மொபிட்டால எக்ஸட்ரா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய என்ன இன்டர்நெட்டை நீங்க யூஸ் பண்றீங்களோ அது அந்த இடத்துல வரும். அதான் ஐஎஸ்பி நெட்வொர்க் சொல்லி சொல்றோம். அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். நீங்க எப்ப யாத வச்சுக்கோங்க, நீங்க கொடுக்கக்கூடிய ரிக்வஸ்ட், நீங்க இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய ரிக்வஸ்ட் வந்துட்டு டிரெக்டா ஒரு நாளும் சர்வரு போற இல்லை. சரியா? டிரெக்டா ஒரு நாளும் சர்வரே போற இல்லை. அது பல வழிகள்ல டிராவல் ஆகும். சரியா? இதான் மெயின் வழி. சரியா? இது வேற வேற வழிகள் எல்லாம் இருக்கு, இதான் மெயின் வழி. பல வழிகள்ல தான் இந்த ரன் ஆகிட்டு போகும். சரியா? அதாவது இந்த ஐஎஸ்பி என்ற விஷயம் வந்துட்டு ஒரு ரோடு ஒன்று மாதிரி. இப்போ ரோட்ல நீங்க இப்போ நீங்க ரோட்ல போறீங்க, உங்களுக்கு தேவையான உங்களுக்கு போய் சேரக்கூடிய டெஸ்டினேஷன் அந்த ரோட் தானே தருது உங்களுக்கு.
நீ ஒரு ஒரு இடத்துக்கு போறீங்கன்னு சரிச்சேன்னா போய் சேரக்கூடிய டெஸ்டினேஷனுக்குரிய வழியை அந்த ரோட் தானே உங்களுக்கு தருது. ரோட் தான் உங்களுக்கு தருது. அப்போ இந்த ரோட் மாதிரி தான் இந்த ஐஎஸ்பி. இந்த நீங்க கொடுக்கக்கூடிய ரிக்வஸ்ட்டை சரியான இடத்துக்கு சரியான முறையில் எடுத்துட்டு போகக்கூடியவர் தான் இந்த ஐஎஸ்பி என்றவர். சரியா? ஐஎஸ்பி என்றவர். இது அப்படியே எடுத்துட்டு போய் எங்களோட சர்வரை கொடுக்கும். சர்வரில் தேடி இதான் யூடியூப் வருன்னு சொல்லி பார்த்துட்டு, சரியா, இந்த சர்வர் எல்லாமே இருக்கும். கூகுள்ட அத்தனை வகையான டேட்டாஸ் இருக்கும், ஃபேஸ்புக் அத்தனை வகையான டேட்டாஸ் இருக்கும், யூடியூப் அத்தனை வகையான டேட்டாஸ் இருக்கும், நெட்ஃப்ளிக்ஸ் அத்தனை வகையான டேட்டாஸ் இருக்கும், லிங்க்டின் அத்தனை வகையான டேட்டாஸ் இருக்கும், டிக்டாக் அத்தனை வகையான டேட்டா எல்லாம் இருக்கும். இல்லை எல்லா வகையான டேட்டாஸுமே இருக்கும். என்ன டேட்டா தேவையோ அது எங்களுக்கு சரியா தரும். நாங்கள் இப்படி இந்த ரூட்ல போகணும், இப்படி இந்த ரூட்ல போகணும், இந்த ரூட்டை மெயினாக கொண்டு போனோம் இந்த ஐஎஸ்பின்றது தான். சரியா? இந்த ரிக்வஸ்ட்டை கொடுக்கறதும் எங்களுக்கு கட்டாயம் நெட்ஒர்க் ஒன்று தேவை தானே. நெட்ஒர்க் ஒன்று இல்லாமல் எங்களுக்கு இந்த இடத்துல டைப் பண்ண மட்டும் தானே இந்த சர்ச் ஆகுமா? சர்ச் ஆகாது இன்டர்நெட் இல்லாமல். சரியா? இன்டர்நெட் இல்லாமல். அப்போ சரியா இந்த ரூட்டில் கொண்டு போய் எங்களோட சர்ச்சில் வந்து இப்போ எங்களோட யூடியூப் இது வந்துட்டு சரியா? யூடியூப் வந்துட்டு இதுதான் யூடியூப். அப்படியே அடுத்த வழியாக எங்களுக்கு எடுத்துகிட்டு போகும். அப்படியே சர்வர், ஐஎஸ்பி, கிளைண்ட்டுக்கு எங்களுக்கு யூடியூப்பை கொண்டு வந்து சேர்த்துடும். எல்லாம் மின்னல் வேகத்தில் நடக்கும். சரியா? எல்லாம் மின்னல் வேகத்தில் நடக்கும். சைடில் அப்படியே சரியான ரூட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு ரிக்வஸ்ட்டை கொடுத்துட்டு தேடும் எங்கே இதுக்குன்னு சொல்லி. சர்வர் ஃபுல்லாக தேடும். இந்த கிளறு தேடும் எல்லா இடத்துல. தேடி அது சரியா நிற்க அதெல்லாம் மின்னல் வேகத்தில் நடந்துடும். சரியா? எல்லாம் அவ்வளோ டைம் பிடிக்காது தேடத்துக்கு. சரியா? இந்த சரியான சர்ச்சை கொடுத்தீங்கன்னா சரியா அது வந்துடும். சரியா? அதுக்கப்புறம் அப்படியே மற்ற வழியாக வந்துடும். ரிவர்ஸ் வழியாக அப்படியே உங்களுக்கு வந்துடுமா, ரெஸ்பான்ஸாக வந்துடுமா. சரியா? ஓகே. அடுத்தது ரெஃபரன்ஸ் மாடல். அதாவது எங்களுக்கு இந்த பாடத்தில் மெயினான மாடல்ஸ் இருக்கு. சரியா? மாடல்ஸ் இருக்கு. அதாவது மெயினாக 2 மாடல்ஸ் இருக்கு. மெயினான 2 மாடல்ஸும் என்ன, அதுக்கான உதாரணங்கள் என்னன்றது மட்டும் நான் இந்த இடத்துல பார்ப்போம். இதெல்லாம் தனியாக படிப்போம். சரியா? இதெல்லாம் மற்ற பாடங்களை தனியாக படிப்போம். ஓஎஸ்ஐ என்ன சொல்லுன்னா இவர் வந்துட்டு தியரிட்டிக்கல் மாடல்ஸ் தான் இதில் மெயினாக இருக்கும். சரியா? தியரிட்டிக்கல் மாடல்ஸ் தான் இதில் மெயினாக இருக்கும். இதுக்கான உதாரணத்தை அப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன், செஷன், டிரான்ஸ்போர்ட், நெட்வொர்க், டேட்டா லிங்க் அல்லது பிசிக்கல் இவங்கெல்லாம் வருவாங்க. இந்த இதெல்லாம் வருவாங்க. சரியா? டிசிபி ஐபி எடுத்தோம்னா இதுக்கு மெயினான 4 இது இருக்கு. மெயினான 4 இது இருக்கும். அப்ளிகேஷன், டிரான்ஸ்போர்ட், இன்டர்நெட், லிங்க். சரியா? நான் தனித்தனியாக படிப்போம். இது என்ன, லிங்க் என்ன, இன்டர்நெட் என்ன, டிரான்ஸ்போர்ட் என்ன, இல்லை இன்ட்ரடக்ஷன்ல எவ்வளோ சொல்லி தரையிலண்ணா. அதனால இதெல்லாம் நாங்கள் தனித்தனியாக படிப்போம். சரியா? இது வந்துட்டு இந்த 5 லேயர்ஸ். அதை நான் ஆரம்பத்தில் சொன்னேன், லேயர்ஸ் என்ன விஷயங்கள் இருக்கு. இது வந்துட்டு இந்த 5 தான் மெயினான லேயர். நான் ஒரு டேட்டா ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன், இந்த ஒரு லேயர் மூலமாக தான் போகும். அது இந்த ஒரு லேயர் மூலமாக எப்படி போகும், என்ன வகையாக போகும் என்று நாங்கள் அந்த பாடத்தில் படிப்போம். சரியா? அப்ளிகேஷன் என்ற பாடத்தில், டிரான்ஸ்போர்ட் என்ற பாடத்தில், நெட்வொர்க் என்ற பாடத்தில், டேட்டா லிங்க் என்ன தனித்தனியாக ஒரு சாப்டர், அந்த ஒரு பாடத்துக்குள்ள ஒவ்வொரு சாப்டராக அந்த விஷயங்களாக வரும், ஒவ்வொரு டாப்பிக்காக வரும். சரியா? இந்த பிசிக்கல் என்ன நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம். சரியா? பிசிக்கல் என்ன ஆரம்பத்திலே பார்த்தோம். நாங்கள் இந்த வயர்ல இது ரன் ஆகுது, இது எப்படி ரன் ஆகுது, பிட்ஸ் மூலமா, சிக்னல் மூலமா வேண்டிய விஷயத்த நான் பார்க்கணும். சரியா? இந்த டேட்டா லிங்க் என்ன சொன்னா ஃப்ரேமிங் அல்லது அதாவது டேட்டா எப்படி கனெக்ட் ஆகுது, மெக் அட்ரஸ் மூலமா அந்த விஷயங்கள் எல்லாம் நான் இதில் பார்ப்போம். சரியா? நான் இப்படி சொல்லிட்டு போறேன். நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாம இருக்க மாட்டேன். சரியா? இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாம இருமா அடுத்த உங்களுக்கு அந்த பாடம் வரும். சரியா? அப்படி ஒரு பாடமும் வரும். பிசிக்கல்னு சொல்லி வந்து இந்த இப்படின்னு சொல்லி ஒரு தனி ஒன்றே வரும். அந்த பாடத்தில் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ப்ராக்டிகல்ஸோட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இப்போ லேசண்டா என்னன்னு சொல்லி நீங்கள் விலங்கு எடுத்துட்டு போங்க. சரியா? நெட்வொர்க் என்ன ஆச்சுன்னா ரவுட்டிங் என்ற விஷயம். சரியா? ரவுட்டிங் பண்ணுறது, அது டேட்டா கரெக்ட் பாத்தில் போகுதான்னு சொல்லி பார்ப்போம் நான். சரியா? டிரான்ஸ்போர்ட்டா சேஃபாக போகுதா.
நான் கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் இதுலேயே விளங்கு தானே. ஒரு நீங்கள் குரியர் ஒன்று டிரான்ஸ்போர்ட் பண்ணால் அது சேஃபாக டெஸ்டினேஷன் அந்த தேவையான இடத்துக்கு போய் அடையணும். தேவையான இடத்துக்கு போய் சேஃபாக போகணும். அப்போ டிரான்ஸ்போர்ட்ல அடுத்து அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் சொல்லி தான் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லேயர்ஸ், அதாவது வாட்ஸ்அப்பா, ப்ரௌசரா, இமெயிலா, அதெல்லாம் வரும். சரியா? ஓகே. அடுத்தது இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் என்னென்ன வகையான டெக்னாலஜிஸ், அதாவது டிசிபி, ஐபி, இதுதான் மெயின். சரியா? இவரை நான் தனியாக ஒரு இதில் பார்ப்போம் நான் டிசிபி, ஐபி என்னன்னு சொல்லி. இவர் வந்துட்டு தான் இதுதான் ஒரு இன்டர்நெட்ட பேஸ். சரியா? ஒரு இன்டர்நெட்டோட பேஸ் இந்த டிசிபி, ஐபி என்ற விஷயம். இதுதான் இன்டர்நெட்ட பேஸ். சரியா? இன்டர்நெட்ட பேஸான விஷயம் தான் இவர். அதாவது சிம்பிளா சொல்ல போனா டிசிபி, ஐபி என்ற ஒரு விஷயம் இல்லைண்டா இன்டர்நெட்டே இல்லை என்று விளங்கெடுத்துக்கோங்க. அப்ப இன்டர்நெட்டு நெட்டண்டா டிசிபி, ஐபி சார்ந்த மாதிரியான விளங்கெடுத்துக்கோங்க. சரியா? அப்ப இந்த டிசிபி, ஐபி ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னா இன்டர்நெட் இல்லை. ஓகே. டிஎன்எஸ் நான் உங்களுக்கு சொன்னேன், டொமைன் சிஸ்டம். ஒரு கூகுள்ல நான் இந்த யூடியூப்ல நான் சொன்னேன், இந்த எப்படி நாங்கள் இது நம்பர்ஸ் மூலமாக தான் நாங்கள் போகுது. அப்படி ஒன்று இல்லாட்டி நாங்கள் நம்பர் அடிச்சடிச்சா இது பண்ண போகிறோம். சரியா? டொமைன் நேம் சிஸ்டம். ஹெச்டிடிபி நான் உங்களுக்கு அங்கே சொன்னேன். இது நான் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜியோட தான் ஹெச்டிடிபியா நல்ல, ஹெச்டிடிபிஎஸ்ஸா நல்ல வேண்டியதை நாங்கள் அந்த பாடத்தில் பார்ப்போம். சரியா? எஸ்என்எம்பின்னு சொல்லி வந்துட்டு ஒரு நெட்ஒர்க். சரியா? ஒரு நெட்ஒர்க் வந்துட்டு டிவைஸை மொனிட்டர் பண்ணும். ஒரு டிவைஸ் உண்டு, அதாவது டிவைஸ் உண்டு மொனிட்டர் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் நாங்கள் எஸ்என்எப்பின்னு சொல்லுவோம். இது ஒரு மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான ஒரு விஷயம். அது எப்படி அந்த நெட்ஒர்க் டிவைஸ் எப்படி மானிட்டர் பண்றது, நெட்ஒர்க் எப்படி இது பண்றது, அந்தந்த விஷயங்களை நாங்கள் அந்த பாடத்துல பார்ப்போம். சரியா? அந்தந்த விஷயங்களை நாங்கள் அந்த பாடத்துல பார்ப்போம். அடுத்தது எஸ்டிஎன் இது ஒரு மாடர்ன் கான்செப்ட் உண்டு. சரியா? மாடர்ன் கான்செப்ட் உண்டு. அதை நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இந்த ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று நெட்ஒர்க்கை எப்படி யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண போகும் என்ற விஷயத்தை நாங்கள் இந்த இதில் பார்ப்போம். சாஃப்ட்வேர் என்ன, டெவலப்பிங் சைட், ப்ரோக்ராமிங் சைடு எல்லாம் வருங்க. சரியா? அடுத்தது V4 V6. V4 IPv4. ஐபி IPv4 IPv6. சரியா? IPv4 IPv. இந்த IPv4 IPv6 சொல்ற வந்துட்டு ஐபி அட்ரஸ். சரியா? ஒரு ஐபி அட்ரஸ் நாங்க எப்படி இது பண்றோம், ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் இருக்கு. இப்போ உங்களோட பிசி எடுத்தா உங்களோட பிசிக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. உங்களோட மொபைல் எடுத்தா உங்களோட மொபைலுக்கும் ஒரு ஐபிஎஸ் அட்ரஸ் இருக்கு. ஒவ்வொரு டிவைஸுக்கும் தனித்தனியாக ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. அது எப்படி நாங்க இது பண்ற ஒரு ஐபி அட்ரஸை கண்டா இது என்ன வகையான டிவைஸ் எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிற அந்த விஷயங்களை நாங்கள் அந்த பாடத்துல பார்ப்போம். சரியா? IPv4 என்ற வந்துட்டு ஓல்ட் சிஸ்டம். முந்தித்தான் IPv4 இருந்த, இப்பதான் IPv6 நியூ. இதில் தான் நியூ டெக்னாலஜி, நியூ இதில் தான் IPv6 என்ற விஷயம் வருது. சரியா? இப்ப ஆரம்பத்துல இதான் அந்த காலத்துக்கு காலம் ஒவ்வொரு விஷயங்களும் அப்டேட் ஆகிட்டு போகுது. ஆரம்பத்துல இருந்து நீங்க ஆரம்பத்துல வாட்ஸ்அப் வந்த புதுசில இருந்து வாட்ஸ்அப் இப்ப இருக்கு. நிறைய இந்த மாறி இருக்கு, நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. ஏ ஆரம்பத்துல வரச்சல அது IPv4 இருக்கிற டைம் வந்து இருக்கலாம். இப்ப IPv6 இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவன் மாத்தி அமைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அவன் மாத்தி அமைக்கணும். அதான் பழைய இந்த உங்களோட வீட்டு வேலை பழைய அந்த ஓஎஸ்களுடைய டெப்கள் அப்படி இதுகள் இருந்தா அதில் வாட்ஸ்அப்போ அதோ ஏதோ ஒன்றும் யூஸ் பண்ணவே இல்லை. அதெல்லாம் இப்போ புதிய டெக்னாலஜிக்கு இருக்கு. IPv6 இருக்கு. அந்த இதுக்கேற்ற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு அந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண இயல. பட் அந்த டெக்னாலஜி மாற மாற அதுக்கேற்ற மாதிரி எப்ஸும் எல்லாம் மாறிட்டே இருக்கும். காலத்துக்கு காலம் அந்த iOSல உங்களுக்கு அப்டேட் கேட்டு வரும். iOS அப்டேட் வரும். 26 28 அப்படியே 28 வரலன்னா அந்த அந்த அப்டேட் எல்லாம் வரும். ஆண்ட்ராய்டில் அப்டேட் கேட்டு வரும் உங்களுக்கு. எல்லாம் இந்த டெக்னாலஜி மாற மாற அந்த அப்டேட் எல்லாம் மாறிட்டே இருக்கு. சரியா?
அதாவது ப்ராக்டிக்கல் அதாவது ப்ராக்டிக்கல் நெட்வொர்க்கிங், அதாவது டிசைன் அண்ட் ஆஃபீஸ் லேன்னு சொல்ற அந்த ஒரு கம்பெனியில் ஒரு கம்பெனியில் 20 to 50 கம்ப்யூட்டர்ஸ் இருந்துன்னு சொல்லிச்சேன்னா அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆக போகுது, ஸ்ட்ரக் இல்லாமல் லெக்கிங் ஆகாம அது எப்படி ஒர்க் ஆக போகுது, ஆ அது எப்படி ஒர்க் ஆக போகுது என்ற விஷயத்த லேன் சிஸ்டம், ஒரு ஆஃபீஸுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம்னா லேன் சிஸ்டம் என்ன, லோக்கல் ஏரியா நெட்வொர்க் லேன். இப்போ லேன் நான் இந்தந்த சிஸ்டத்தில் நாங்கள் இது பண்ணுவோம்னு சில விஷயங்கள் எல்லாம் நாங்கள் டிசைனிங் என்ற ஒரு விஷயம் கொண்டு வரோம். அந்த இதில் பார்ப்போம். சரியா? அந்த விஷயத்த ப்ராக்டிக்கலாக எல்லாம் நான் பார்ப்போம். ரோட்டிங் எங்கே நடக்க போகுது, சுவிட்ச் எங்கே பண்ணுவோம், அந்த கேபிள் எப்படி இது பண்ண போகிறோம், வேண்டிய விஷயங்கள்லாம் நான் பார்ப்போம். செட்டிங் அப் வெப்சைட்னா வெப்சைட் எப்படி ஆன்லைனில் ரன் ஆகுது, ஒரு வெப்சைட் ஒன்று எப்படி ஆன்லைனில் ரன் ஆகுதுன்ற விஷயத்தை நாங்கள் இதில் பார்ப்போம். இப்போ நீங்கள் விஎஸ் கோடில் ஒரு கோடிங் ஒன்று பண்ணி ஒரு வெப்சைட் ஒன்று செஞ்சீங்க, விஎஸ் கோடில் கோடிங் ஒன்று பண்ணி ஒரு வெப்சைட் ஒன்று ஃபுல் வெப்சைட் ஒன்று செஞ்செடுத்தா அதை இன்னொருத்தர் பார்க்குறேன்னு சொல்லிச்சு, அதை பப்ளிக்கு பார்க்க விட போறீங்க. இப்போ நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோன்னு செய்கிறீங்க, உங்களோட போர்ட்ஃபோலியோ சைட் ஒன்று செய்கிறீங்க. சரியா? உங்களோட போர்ட்ஃபோலியோ சைட் ஒன்று நீங்கள் செய்கிறீங்க. போர்ட்ஃபோலியோ சைட் ஒன்று நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லிச்சேன்னா அந்த போர்ட்ஃபோலியோ சைட் வந்துட்டு அந்த நீங்கள் செஞ்சு உங்களை மட்டும் பார்த்துட்டு இந்த போதவே அதை இன்னொருத்தர் பார்க்க நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும். அதை நீங்கள் வெப் சர்வரில் எப்படி பப்ளிஷ் பண்ணுறோம், அதுக்கு நிறைய இது இருக்குது. ஃப்ரண்ட் எண்ட், ஒரு வெப்சைட்டோட ஃப்ரண்ட் எண்டை ரன் பண்ணதுக்கு நிறைய இருக்குது. வேர்சல்னு சொல்லி இருக்கு, அல்லது அமேசானில் உங்களுக்கு இது பண்ணலாம். அமேசானில் ஃப்ரண்ட் எண்ட் இருக்கான்னு சரியா தெரியா, பெக்கெண்ட் தான் மெயினாக இருக்குது. வேர்சல் இந்த மாதிரி ஒரு சில வெப்சைட் இருக்குது. அதான் பெக்கெண்ட் எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா அமேசான் இருக்குது, ரெண்டர்ன்னு சொல்லி இருக்கு, ரெண்டர் இதில் பப்ளிஷ் பண்ணலாம். அடுத்தது வந்துட்டு ரயில்வேன்னு சொல்லி இருக்கு, ரயில்வே. இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்கு. சரியா? அப்போ இதுல எல்லாம் உங்களுக்கு ரன் பண்ணலாம், இந்த பப்ளிஷ் பண்ணலாம். அல்லது வேர்சல்ல ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டும் ரன் பண்ணலாம். உங்களுக்கு இந்த உங்களோட பேக்கெண்ட் வந்து நோட் ஜேஎஸ்ல இருக்கும், நோட் ஜேஎஸ்ல நீங்க பேக்கெண்ட் பண்ணிடுறீங்கன்னு சொல்லி சொன்னா வேர்சல்ல ரன் ஆகுது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும். அதனால ரெண்டர் யூஸ் பண்றது நல்லது. உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் ஒன்ல பேக்கெண்ட் ஒன்ல ரன் பண்ணலாம், அது பப்ளிஷ் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. அதே சர்வர் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகும். சர்வர் உங்களோட இதுதானேக்கு பேசிலானே இருக்கு, அது ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகும், பிரச்சனை இல்லை. நீங்க இங்கே அது கனெக்ட், அதனால எல்லாம் காட்டுவேன் நான் உங்களுக்கு. வெப்சைட் கிரியேட் பண்ணி ஒரு சில வெப்சைட் கிரியேட் பண்ணி அதை எப்படி நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம் லைவாக காட்டுவேன் நான். சரியா? லைவாக எல்லாம் இது பண்ணி காட்டுறோம். அடுத்து ஃபயர்வால் அண்ட் விபிஎன், இதெல்லாம் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். ஒரு வெப்சைட் ஒன்று நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுக்கு எப்படி நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறோம், அதை நாங்கள் எப்படி ப்ரொடெக்ட் பண்ண, அந்த ஹேக்கர்ஸ்டீன் எப்படி பாதுகாக்கிறோம், இந்த விஷயங்களை நாங்கள் இதில் பார்ப்போம். எஸ்டிஎன் திரும்ப வருது அது, அதாவது இந்த சாஃப்ட்வேர் வந்து நெட்வொர்க் எப்படி யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண போகிற விஷயம் தான் அதில் வரும். ஓகே, அடுத்தது கெரியர் பாத். இந்த பாடத்தை நீங்க அந்த வெப்சைட் சம்பந்தமான இப்ப வெப் டெவலப்மெண்ட் பாடம் வந்து இருந்திருக்கும் உங்களுக்கு. இப்ப நீங்க என்டர்பிரைஸ் பாடம் படிக்க, ஜாவா சம்பந்தமா படிக்க, அதுவும் வெப்சைட் சம்பந்தமா தான். இந்த பாடங்கள் எல்லாம் படிச்சா அவங்களுக்கு என்னென்ன பார்த்து போகலாம், அதெல்லாம் படிச்சா உங்களுக்கு வெப் டெவலப்பர் ஆகலாம், அல்லது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சைடில் போகலாம் உங்களுக்கு, அல்லது யூஐ யூஎக்ஸ் டிசைனிங் சைடில் போகலாம், அல்லது பேக் அண்ட் டெவலப்பராக போகலாம், இந்த ப்ரோக்ராமராக போகலாம், சரி கேமிங் டெவலப்பராக போகலாம். இந்த மாதிரி நிறைய சைடே போகலாம். ஆனால் இந்த பாடம் படிச்சீங்கண்டா சரியா, இந்த என்னது நெட்வொர்க் பாடத்தை, இந்த பேசுறது ஸ்ட்ரக் ஆகுது, வீடியோ கிளியர் இல்லைன்னா மெசேஜ் வந்து போடுறேன். அந்த நெட்வொர்க் பாடத்தை படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நெட்வொர்க் இன்ஜினியர், செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட், கிளவுட் ஆர்கிடெக்ட், இந்த மாதிரியான கெரியர் பார்த்து உங்களுக்கு போகலாம். இந்த மாதிரியான கெரியர் பார்த்து போகலாம். இந்த கெரியர் பார்த்தோல என்னன்னு சொல்லி நான் பார்ப்போம். அது ஹை டிமாண்ட்ல இருக்கக்கூடிய கெரியர் பார்த்தோல தான் இது. சரியா? ஹை டிமாண்ட் இது. சரியா? அப்போ சேலரியும் அந்த மாதிரி கிடைக்கும். சரியா? சேலரியும் அந்த மாதிரி கிடைக்கும். நான் நார்மலாக கொண்டா பார்ப்போம். நெட்வொர்க் இன்ஜினியர்னு சொல்லிச்சேன்னா இவங்க வந்துட்டு இந்த கம்பெனியில நெட்வொர்க்கை செட்டப் பண்ற,
ரவுட்டர் எங்கே வரணும், சுவிட்சஸ் எங்கே வரணும், ஒவ்வொன்று ஒரு இந்த ஒரு பிசியில இருந்து இன்னொரு பிசி எப்படி கனெக்ட் ஆகணுமா. உங்களோட யூனிவர்சிட்டிலே இந்த நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. உங்களோட இப்போ நீங்கள் போகிற யூனிவர்சிட்டி போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களோட யூனிவர்சிட்டிலே நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. உங்களோட யூனிவர்சிட்டியில் நிறைய லெப்ஸ் இருக்கும் தானே. அந்த லெப்ஸில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் வந்து எப்படி தொடர்பு கொள்ளணும், அல்லது உங்களோட யூனிவர்சிட்டியில் இருக்க ஒரு பில்டிங்கில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கு இன்னொரு பில்டிங்கோட எப்படி தொடர்பு கொள்ளணும், இதெல்லாம் இந்த இவர் தான் இது பண்ணுவார், மேனேஜ் பண்ணுவார். நெட்வொர்க் இன்ஜினியர் என்றவர், நெட்வொர்க் இன்ஜினியர் இவர் தான் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுவார். அல்லது ஒரு கம்பெனியில் 100 கம்ப்யூட்டர்ஸ் இருந்து 100 கம்ப்யூட்டர் எப்படி ஸ்மூத்தாக ஒர்க் ஆகணுமா, அதெல்லாம் இவர் தான் இது பண்ணுவார். இவர்கிட்ட இது மூலமா தான் அதெல்லாம் நடக்கும். சரியா? அடுத்த செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட். இவங்களோட ஜாப் என்னன்னா நெட்வொர்க்கை ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றது. சரியா? நெட்வொர்க்கை அதாவது நெட்வொர்க்கை இந்த ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ண வேலையை தான் இவங்க பண்ணுவாங்க. அதாவது பெரிய பெரிய கூகுள் கம்பெனியில் இந்த 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 கம்பெனி லெவல்லாம் இந்த இவங்க இருப்பாங்க. அவங்களோட அந்த கம்பெனிக்கு ஒரு அட்டாக்கும் வராமல், சைபர் செக்யூரிட்டி அட்டாக் எல்லாம் வராமல் இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் கண்டிருப்பீங்க ஒரு சில அந்த நாடுகள் இருக்கிற சும்மா எங்களை மாதிரி யங்கானாக்கள் தான் அவங்க கூகுள்ட சர்வர் ஹேக் பண்ணுவாங்க, இதை ஹேக் பண்ணாங்க, அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஒரு முறை யாரோ அந்த நாசாட இதே ஹேக் பண்ணினார். நாசாட இதே ஹேக் பண்ண நாசாட ஃபுல் சர்வர் சிஸ்டத்தை ஹேக் பண்ணி அவர் ஜெயிலில் போட்டான். அவர் ஜெயிலில் போட்டு ஒரு 2-3 மந்த்ஸ்ல இந்த நாசா நிறுவனத்துல இந்த இவங்க போய் அவரை வாங்கினாங்க. அவரை வாங்கி அவங்களோட சர்வரை அந்த ப்ரொடெக்ட் பண்ணது வச்சாரு. அவ்வளோ பெரிய இதை ஹேக் பண்ண தெரிஞ்சவனுக்கு அவ்வளோ பெரிய இதை ப்ரொடெக்ட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கு, கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அப்போ அவங்க அவ்வளோ பெரிய இதை ப்ரொடெக்ட் பண்ணதை அவனை வாங்கி அவனுக்கு ஜப் பண்ணி கொடுத்தாங்க. இது அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. சரியா? அப்போ அதுதான் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து கிளவுட் ஆர்கிடெக்ட். கிளவுட் ஆர்கிடெக்ட்னா அந்த ஏடபிள்யூஎஸ் எஸ்ஆர் அந்த இந்த மாதிரியான கிளவுட்ல இது பண்ணுறது, மேனேஜ் பண்ணுற இது சிஸ்டத்தை அந்த இதில் வரும். சாரி, இந்த சும்மா நார்மலாக இவங்களோட சேலரிஸ் அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் யாரு இந்த நெட்வொர்க் இன்ஜினியர் தான் இவங்க 3 பேருடைய இந்த கிரை கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்ரீலங்கா சேலரி எடுத்தோம்னா ஸ்டார்டிங்ல ஒரு ஃப்ரெஷராக இருப்பாருன்னு சொன்னா, நெட்வொர்க் படிச்சு போகிற ஃப்ரெஷராக இருப்பாருன்னு சொன்னா ஒரு 80லிருந்து 1.5 வரம் காட்டியும் சேலரி ஒன்று இவரு போகலாம். 80,000லேருந்து 1,50,000 வரம் காட்டியும் சேலரி ஒன்றுக்கு போகலாம். அதே 2 to 5 இயர்ஸ் ஒரு 2 அல்லது 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிச்சேன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ட லிமிட்டை பொறுத்த வரையில 2 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வரை காட்டி சிலோன்ல இவருக்கு எடுக்கும். ஸ்ரீலங்கால இவருக்கு எடுக்கலாம் அந்த அளவு சேலரி. சரியா? அது 5 விட தாண்டி 7-8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய சீனியர் அந்த நெட்வொர்க் இன்ஜினியரா இருப்பாருன்னு சொல்லிச்சேன்னா, ஒரு சீனியர் நெட்வொர்க் இன்ஜினியர் இருப்பாருன்னு சொல்லிச்சேன்னா 4 லட்சத்திலிருந்து 7 லட்சம் வரை காட்டியும் அவருக்கு சேலரி போடும். 4 லட்சத்துல 7 லட்சம் வரை காட்டியமான சேலரி போட. நான் இது ஸ்ரீலங்கால மட்டும் சொல்றேன். சரியா? அதே கிளவுட் ஆர்கிடெக்சரும் செக்யூரிட்டியும் வந்துட்டு இந்த ஹை டிமாண்ட், இவங்கெல்லாம் ஹை டிமாண்ட். சரியா? இவங்க நெட்வொர்க் இன்ஜினியர் விட ஹை டிமாண்ட்ல இருக்காங்க இவங்க 2 பேர். யூஎஸ்ஏ மாதிரி கண்ட்ரி போனீங்கன்னு சொல்லிச்சேன்னா உங்களுக்கு சீனியர் டெவலப்பராக இருப்பீங்கன்னு சொல்லிச்சேன்னா 3 மில்லியன் 3 மில்லியன் to 6 மில்லியன் பெர் மந்த் எடுக்கலாம். இது நான் பொய்க்கு சொல்லல. நீங்கள் ஒரு மணி தேடிப்பாரு கூகுளில் அல்ல யூடியூப்ல அல்ல வேண்டிய ஒரு சர்ச் இன்ஜின்ல தேடிப்பாருங்க. அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச யாரு ஃபாரின்ல இருப்பாங்க அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுப்பாங்க. சரியா? 3 மில்லியன்லேருந்து 6 மில்லியன் வரங்காட்டி அவங்களுக்கு மில்லியன் 30 லட்சம் 60 லட்சம் வரங்காட்டி அவங்களுக்கு சேலரி போகலாம். சரியா? அவ்வளோ ஹை டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இது ஒன்று தான் இது நெட்வொர்க்.
அடுத்து ஸ்கில்ஸ் இன்வென்டரி, அதாவது ஐபி. இதெல்லாம் நான் ஆரம்பத்தில் சின்ன விஷயங்கள் தான், சரியா? இந்த ஒரு ஐபி சப்நெட்டிங் அல்ல சிஐ டிஆர் மெத் இதெல்லாம் நீங்க பின்னுக்கால வரும் உங்களுக்கு பாரு. சிஐடிஆர் மெத்தட் ஐபி சப்நெட்டிங் என்னெல்லாம் வரும், சரியா? இதெல்லாம் நான் இந்த இடத்துல பேசிக்காக தான் கொடுத்துருக்கேன். பேசிக்காக உங்களுக்கு விலங்கிடத்துக்கு நான் மட்டும் விலங்கத்துக்கு மட்டும் நான் கொடுத்துருக்கேன். நார்மலாக பார்த்துட்டு போகும் இந்த விஷயங்கள், சரியா? அதே போல் நான் இந்த பாடத்தில் டயக்ராம் எல்லாம் எப்படி இது பண்ணுறது, ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் நான் இது பண்ணி காட்டுவேன் உங்களுக்கு, சரியா? ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் நான் செஞ்சு காட்டுவேன். அதே போல் பெக்கெட் ட்ரேஸ்ன்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு. பெக்கெட் ட்ரேஸ்ன்னு சொல்லி அந்த சிஸ்கோ பெக்கெட் ட்ரேஸ்ன்னு சொல்லுவோம். நான் சிஸ்கோ பெக்கெட் ட்ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு இது வெப்சைட் ஒன்று இருக்கு, சரியா? சிஸ்கோ பெக்கெட் ட்ரேஸ்ன்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று. இந்த வெப்சைட் மூலமாக அந்த எப்படி நாங்கள் டேட்டோ ஹேண்டில் பண்ணுறோம், டேட்டோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறன்ற விஷயங்கள் எல்லாம் நான் பார்ப்போம், சரியா? டேட்டா ஹேண்டில் பண்ணுற, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் ப்ராக்டிக்கலாக நான் அவளுக்கு காட்டுவேன், சரியா? ப்ராக்டிக்கலாக நான் அவளுக்கு காட்டுவேன். இதெல்லாம் சும்மா பாருங்க, நார்மலாக பாருங்க என்னென்ன வேணும், பாஸ் பேப்பர் நீங்கள் இது பண்ணணும், அந்த விஷயம் நான் நார்மலாக கொடுத்துருக்கேன், சரியா? அதாவது கிளாஸ் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிச்சுன்னா ஜூமில் நடக்கும், சரியா? இந்த பார்ட்டிசிபேஷன் முக்கியம், சரியா? பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, டெய்லி பண்ணுங்க. அதே போல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குமென்னா உங்களுக்கு மைக்கை அன்மியூட் பண்ணி கேட்கலாம். அப்படி மேலே இருந்ததுன்னா செட்டில் போடும், சரியா? ஏதாவது ஒரு இடத்துல டவுட் இருக்குமெண்டா செட்டில் போடும். இது டேவ்னெஸ்ட்டை பற்றின ஒரு உங்களுக்கு தியரி உண்டு. எங்களோட டெவனஸ்ட் மெயினான நோக்கம் என்னன்னு சொல்லிச்சேன்னா, மெயினான நோக்கம் என்ன சொன்னா, உங்களை பிஐடி எக்ஸாமில் பாஸ் பண்ண வைக்கிறது மட்டும் இல்லை எங்களோட மெயின் நோக்கம், சரியா? பிஐடி எக்ஸாமில் பாஸ் பண்ண வைக்கிறது மட்டும் இல்லை மெயின் நோக்கம். உங்களை இண்டஸ்ட்ரி லெவல் வரக்காட்டியும் எடுத்துகிட்டு போகிறது தான் எங்களோட மெயின் நோக்கம், சரியா? இண்டஸ்ட்ரி லெவலில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு சேலரி ஒன்றுக்கு இருக்கணும். நீங்கள் ஐடி லெவலில் நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் குறைஞ்சது நான் சொல்கிறேன், சரியா? குறைஞ்சது நீங்கள் இந்த 2 lakhs 2 லட்சம் சேலரியில் சரி நீங்கள் இருக்கணும். மாதம் 80,000 1 லட்சம் மேலே எடுத்து வேலை இந்த காலத்தை பொறுத்தவரையில் 1 லட்சம் மேலே எடுத்து வேலையே இல்லை, சரியா? இப்போ இருக்கக்கூடிய இந்த பெட்ரோல்ட விலையா இருக்கலாம், அந்த விலையா இருக்கலாம், இந்த எல்லாத்தையும் விலையை பார்த்து அதுக்கே மாதம் போயிடும் ஒரு 60,000 மட்டும். மிச்சம் 40,000 வச்சு என்ன செய்யறதுக்கு? அப்போ குறைஞ்சது ஒரு குறைஞ்ச நான் சொல்கிறேன், சரியா? ஐடி ஃபீல்டில் நீங்கள் குறைஞ்ச ஒரு 2 லட்சம் சேலரி வரங்காட்டி நீங்கள் போகணும், சரியா? 2 லட்சம் சேலரி வரங்காட்டி நீங்கள் போகணும். அது உங்களோட ட்ரைல்லேயும் உங்களோட இதுலேயும் தான் இருக்குது. அதுக்காக வேண்டி உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமெண்டா எங்களோட டெவலப்ஸ் டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு கம்பெனி அப்ளை பண்ண தெரியவா கேளுங்க அவர்கிட்ட, நான் சொல்லித்தரோம். இந்த லிங்க்டின் ஒன்றில் உங்களுக்கு ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண தெரியவா கேளுங்க அவர்கிட்ட, நான் சொல்லித்தரோம். அல்லது லிங்க்டின் ஒன்றில் ஜாப் ஒன்றுக்கு அப்ளை பண்ண தெரியவா கேளுங்க, நான் சொல்லித்தரோம். உங்களுக்கு அந்த என்னது இந்த இது சிவி ஒன்று கிரியேட் பண்ண தெரியவா எங்கள்கிட்ட சொல்லுங்க, நான் செஞ்சு தரோம். அல்ல சொல்லி தரோம் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவோம், சரியா? இந்த செஷன் முடியுது, சரி? இதோட இந்த செஷன் முடியுது. நான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஃபுல் டீப்பாக இல்லை நெட்ஒர்க் என்ன விஷயங்கள் எல்லாம் டீப்பாக நான் பார்ப்போம், சரியா? டீப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் தனித்தனியாக பார்ப்போம். இதுவரைக்கும் நான் படித்தது இல்லை, இதுவரைக்கும் நாங்கள் இது பண்ணியதில்ல. ஏதாவது டவுட் இருக்கா? நோஷபா, நிருபமா, சல்மா, சஹரானா, என்ன டவுட் இருந்தால் இப்போ கிளியர் பண்ணிட்டு போங்க. இந்த இப்போ நாங்கள் இந்த படித்த விஷயங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம், அல்லது பிஏடி சம்மந்தமான டவுட் இருந்தாலும் கேட்கலாம். உங்களோட கெரியர் பாத் சம்மந்தமான டவுட் இருந்தால் ஏதோ கேட்கலாம், பிரச்சனை. மற்றபடி உங்களோட பர்சனல் டவுட் எல்லாம் கேட்கலாம். ஆனால் கிளியர், ஓகே. ஓகே, எல்லாரும் கிளியராக நினைக்கிறேன், சரியா? ஏதும் டவுட் இருக்குன்னா உங்களுக்கு எனக்கு பேசினா சரி, என்ன இதுக்கு மெசேஜ் பண்ணலாம், சரியா? என்னோட பர்சனல் நம்பரை சரி மெசேஜ் பண்ணலாம். அண்ட் இதோட இந்த செஷன் முடியுது. இந்த செஷன் நான் முடிக்கிறேன். அண்ட் அந்த நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நாங்கள் இந்த செஷனை டீப்பாக பார்ப்போம், சரியா? ஓகே, நான் இதோட இந்த செஷனை முடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். ஓகே, உங்களுக்கு எல்லாரும் லீவ் ஆகலாம். குட் நைட்.